மேம் கிளாஸ் இன்னும் ஆரம்பிக்கலையா மேம்? இந்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார். வந்துட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேம் சின்ன ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. டவுட்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன் மேம். ஏதாவது வந்து அந்த ஆப் நீங்க சொன்னீங்களா மேம்? ஆமா. அந்த ஆப்ல வந்து டெஸ்ட் வந்து நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கானது மாதிரி அந்த டெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல மேம். அது வந்து டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டா இருக்கிற மாதிரி இருக்கு மேம். இல்ல ப்ரோ, அது வந்து ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन ப்ரோ. ஆக்சுவலி அந்த ஆப் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்க்காக தான் இருந்தது. ஆக்சுவலி ஆர்ஆர்பிக்காக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பட் வந்து நமக்குன்னு தனியா ஃபோல்டர் போட்டு இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. தட் மீன்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் மற்ற டெஸ்ட் நீங்க கேரி ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஃப்ரீ தான் டெஸ்ட். ஸோ கேரி ஆன் பண்ணுங்க. சார் வந்து வந்துட்டாரு. ஸோ பிரதீப் சார் தான் இப்போ புது ட்ரெயினர் இன்னைக்கு அவரு. ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. கிளாஸ் முடிஞ்சோன்னு நம்ம டவுட்ஸை கண்டினியூ பண்ணலாம். சார் ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ எல்லாருக்குமே குட் ஈவினிங். எல்லாருமே வந்து நான் இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி அது எல்லாமே வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது வந்து எதை சொல்லுவாங்கன்னா அவேர்னஸ், அதாவது நம்ம அவேரா இருக்கணும் அப்படின்னா எதை சொல்லுவாங்க, எதை பற்றி அவேரா இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம நாட்டு நடப்பை பற்றி அவேரா இருக்கணும் அப்படின்றத வந்து ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்னா வந்து இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பாட்னி, ஜுவாலஜி அது எல்லாமே வந்து ஜென்ரல் சயின்ஸ்ல வந்துடும். ஸோ இதுல வந்து நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே இந்த ஒரு 60 நாள் அடுத்த நம்மளுக்கு வந்து ஒரு 60 நாள் அப்படின்றது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸுமே கவர் ஆயிரும். ரைட்டா, இந்த 60 நாள்ல வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம், ஜியாகிரபி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பாலிட்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியுமே ஒரு 60 நாள்ல நம்ம பார்த்துடலாம். எதுக்கு இந்த 60 நாள் அப்படின்றது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குனா நம்ம மெயினா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது தான். சரியா, ஏன்னா நம்மளுக்கு 60 நாள்ல வந்து கம்ப்ளீட்டா இப்ப ஹிஸ்டரியில ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து ஃபுல்லா இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணுமான்றத கேட்டா வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்ன முக்கியம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த முக்கியமான விஷயத்தை மட்டுமே கம்ப்ளீட்டா 360 டிகிரில படித்தா போதுமானது. ரைட்டா, சரி. அதுக்கடுத்து நான் ஃபர்ஸ்டே வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒரு 60 நாள், நான் 60 நாள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன்னா 60 நாள்னா என்ன ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு வந்து சாலிடா வந்து ஒரு மணி நேரம் அப்படின்னு வச்சாலே ஒரு 60 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் எடுத்தா கூட அப்படி பார்த்தா எப்படின்னு ஒரு 80 மணி நேரத்துக்கு மேல போயிடும். ஸோ அப்ப நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சைட்ல இருந்து இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ், ஏன்னா இப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன், சரியா தெரியல எனக்கு. ஸோ அப்ப ஜிஎஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ் வந்து உங்க சைட்ல இருந்து என்ன எதிர்பார்ப்பீங்க, அதாவது நான் எப்படி எடுக்கணும், எப்படி வந்து நான் வந்து ஜிஎஸ் பொறுத்த ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து கேட்டுக்குவேன் உங்க சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்கீங்களோ நான் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நான் கிளாஸை மாடிஃபை பண்ணிக்குவேன். ரைட்டா, இன்னைக்கு வந்து ஒரு ஓவராலா போகுது நமக்கு எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் வந்து எந்த மாதிரி படிக்கணும், எதுல படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், அது மட்டும் தான். ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரியை வந்து நம்ம ஆரம்பிச்சு வச்சிடலாம். அப்ப உங்க சைட்ல இருந்து நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத வந்து எனக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கிளாஸை மாடிஃபை பண்ணிக்குவேன். ரைட்டா, ஸோ அதாவது நீங்க எதுனாலும் சொல்லிக்கலாம், நான் அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் மாடிஃபை பண்ணிக்குவேன். இப்போ அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஒரு ஒன் வே கனெக்ஷன் மாதிரி போயிடும். ஒன் வே கனெக்ஷன் என்னது, நான் மட்டுமே தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஏன் நான் கிளாஸ் எடுக்கிறது வந்து உங்களுக்கு புரியலையா, ஏன்னா நம்ம டைரக்டா ஆஃப்லைன் கிளாஸ்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா, ஆஃப்லைன் கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் புரியலையான்றத வந்து பார்த்துட்டீங்கன்னா சொல்லலாம். பட் ஆனால் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், நான் எப்படி எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அடுத்த கிளாஸ் நான் மாடிஃபை பண்ணிக்குவேன். ரைட்டா, ஸோ இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். அந்த 5 மினிட்ஸ்ல வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து போயிருக்கீங்களா போலையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. சரியா, தெரிய வேண்டாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனா வந்து ஜிஎஸ் ஓகே, நமக்கு வந்து இன்னும் இதுக்கு அடுத்து இந்த ஹிஸ்டரி பார்க்க போறோம் நம்மளுக்கு, ஏன்னா இது வந்து மேக்ஸ், ரீசனிங் மாதிரி ஓகே இந்த ஒரு ஃபார்முலா போட்டா அந்த ஃபார்முலால இருந்து இந்த சம் வந்தா முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இப்போ வரலாறுன்னு சொல்றப்ப வந்து ஒரு பெரிய கதை, ஏன்னா ஒரு சப்ஜெக்டையும் ஒரு விதமா படிக்கணும். வரலாற கதை மாதிரி படிச்சா மட்டும்தான் புரியும். இதுவே நான் பொருளாதாரத்தை கதை மாதிரி சொன்னா தேவையில்லை, பொருளாதாரத்துக்கு கதையே தேவையில்லை. பொருளாதாரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் முக்கியம் பொருளாதாரத்துல.
ரைட்டா? இப்ப ரெப்போ ரேட்னு இருக்கு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்றது இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் முக்கியம். அதுக்கடுத்து பாலிட்டியில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் முக்கியம். பாலிட்டியில கதை சொல்ல முடியாது, ரைட்டா? சயின்ஸ்லேருந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் முக்கியம், ரைட்டா? நான் பெருசா வந்து நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் லானா என்ன, ஃபர்ஸ்ட் லானா சிம்பிளா வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்றது, சரியா? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் ஒரு விதமா தான் நடத்த முடியும், ரைட்டா? ஸோ அதனாலதான் வந்து நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க எப்படி எதிர்பார்க்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் கிளாஸை மாடிஃபை பண்ணி நான் எடுத்துக்கேன், ரைட்டா? நான் ஒரு 5 minutes கொடுக்குறேன், நீங்க 5 minutesல என்கிட்ட வந்து நீங்க கேட்கல, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன், ஓகே? சரி, இப்போ நீங்க சஜஷன் சொல்லலாம், எப்படி வந்து நான் கிளாஸ் எடுத்தா உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து வந்து நான் ப்ரொசீட் பண்ணுவேன், ரைட்டா? சரி சார். சரி சொல்லுங்க. வணக்கம். சார் வந்து டெய்லி வந்து சாப்டர் வைஸா, அதாவது வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் சயின்ஸு, ஒரு நாள் பாலிட்டி, ஒரு நாள் எக்கனாமிக்ஸு, இந்த மாதிரி டெய்லி கொண்டு போங்க சார். அதுவுமே வந்து ஒரு ஸ்டோரியா கொண்டு போனீங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும் சார், பசங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். பிளஸ் என்னன்னா வந்து டெய்லி வந்து ஒரு 20 or 25 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா டெய்லி கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 25 படிச்சிட்டோம்னா அதுவே வந்து மனசுல ஏறிடும். அதை வந்து திருப்பி ரிமைண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து நார்மலா ஒருத்தவங்க சொல்றது வந்து கேட்கறதே நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிடும். அதனால அந்த மாதிரி கொண்டு போறது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் ஸ்டோரியா கொண்டு போனா நல்லா இருக்கும் சார். சரி, இப்ப நீங்க சொன்னதுல வந்து ஓகே ஃப்ராங்க்லின், ஓகே. அதாவது இப்ப என்னன்னா வந்து நீங்க சொன்னது ஓகே தான். நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க ஒரு நாள் பாலிட்டி, ஒரு நாள் சயின்ஸ் சொன்னீங்கல்ல. ஆனா ஒரு நாள் பாலிட்டி, ஒரு நாள் சயின்ஸ் இல்லாம நம்மளுடைய ஸ்கெடியூல் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே எடுத்த உடனே நான் சயின்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு நம்மளுடைய ஜெனரல் ஸ்டடீஸோடைய ஒரு கம்ப்ளீட் சாப்டரே வந்து எப்படி ஆயிரும்னா மந்தமா போயிடும். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சமா தான் வந்து உள்ள போகணும். நீங்க சொல்ற மாதிரி ரயில்வேஸ்க்கு வந்து சயின்ஸ்க்கு முக்கியம் தான், பட் ஆனா கொஞ்சம் பொறுமையா போகலாம், ரைட்டா? அதாவது இப்ப நம்ம ஒரு 3 நாள் வந்து ஹிஸ்டரி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிசிக்ஸ், அடுத்து ஒரு 3 நாள் ஹிஸ்டரி, அடுத்து பிசிக்ஸ். ஆனா அதுக்கடுத்து போக எப்படி இருக்குன்னா 2 நாள் பாலிட்டி, அடுத்து பிசிக்ஸ், அடுத்து 2 நாள் பாலிட்டி பிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரியே 1 2 3, அடுத்து ஒரு நாள் வந்து எக்கனாமி இருக்கும், அடுத்து கெமிஸ்ட்ரி 4 5 6, அந்த மாதிரி. ஸோ பொறுமையா தான் வந்து சயின்ஸ் அப்படின்றத வந்து உள்ள என்டர் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்கெடியூல் அப்படின்றத போட்டாச்சு. திருப்பி ரெண்டாவது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வருவோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்றேன். இந்த ஒரு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் எடுத்த உடனே ஹிஸ்ட்ரி, ஓகே நம்ம ஹிஸ்ட்ரி ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்காம ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸை வந்து எப்படி நம்ம போகணும். ஏன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்றது நான் எல்லாத்தையுமே தான் கவர் பண்ணுவேன். நம்மளுக்கு தேவை என்னன்னா, ஏன்னா ஒரு இதுல வந்து இப்ப இதுல ஒரு சில பேர் வந்து எஸ்எஸ்சிக்கு ஜிடிக்கு படிக்கலாம், ஒரு சில பேர் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கு படிக்கலாம், ஒரு சில பேர் ரயில்வேஸ்க்கு மட்டுமே சேர்ந்து படிக்கலாம், ஒரு சில பேர் ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி இரண்டுத்துக்குமே சேர்ந்து படிக்கலாம். அதனால வந்து ஓகே நம்மளுக்கு வந்து 20 மார்க் தான் டார்கெட், 40 மார்க் தான் டார்கெட், 50 மார்க் தான் டார்கெட் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எடுக்க மாட்டேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, 200 மார்க் இருக்கு, அந்த 200 மார்க்ல 50 மார்க் ஜிஎஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த 50 மார்க்ல அது போக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸ்னா 50 கொஸ்டின் இருக்கு, 50 கொஸ்டினுக்கு நீங்க வந்து 50க்கு 50 எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். சேம் வித் ரீசனிங், ரைட்டா? சேம் வித் இங்கிலீஷ். ஆனா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், ரைட், அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இப்போ ஒரு 30 கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னா ஃபுல் கொஸ்டின் கேட்கறேன், ஃபுல்லா வந்து ஜிஎஸ் 30 கொஸ்டின் இருக்கு, அது கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 30 இருக்கு. 30க்கு 30 எடுக்கிறது ஹியூமன்லி இம்பாசிபிள், ரைட்டா? கண்டிப்பா அது இம்பாசிபிள், எடுக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஃபேக்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்படுறது, அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல கேட்கப்படுற எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்ல கேட்கப்படுற ஜிஎஸ்ல கம்ப்ளீட்டா ஜிஎஸ் ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்து ஹியூமன்லி இம்பாசிபிள், எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா ஃபேக்ட். ஏன்னா இப்போ ஒரு ஹிஸ்டரி நம்ம படிக்கிறோம், நீங்க சொல்ற மாதிரி அவர் பிராங்க்லின் சொன்ன மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டோரியா போலாம், ஸ்டோரியா போனா ரொம்ப பெஸ்ட், நல்லாவே புரியும், நம்ம கண்டிப்பா ஸ்டோரியா தான் போக போறோம். ஆனா எப்படி எக்ஸாம் கேட்பாங்கன்னா ஊரு, நாலு, பேரு, யாரு, எந்த தெரு எல்லாத்தையும் முதற்கொண்டு அவங்க கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாத்தையுமே அவங்க படிச்சுக்கிறது வந்து இம்பாசிபிள், ரைட்டா? ஸோ அப்ப நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வருதோ இல்லை, எஸ்எஸ்சியில இங்கிலீஷ் வரும், இந்த பக்கத்துல வராது. ஸோ அப்போ வந்து அது வருதோ இல்லையோ, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்போ ஒரு 30 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 30ல 20க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா சாலிடா அந்த எக்ஸாம் வந்து நல்ல மார்க்லேயே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், ரைட்டா? கட் ஆஃப் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், ஓகே? ஆனா நிறைய பேர் வந்து அடி வாங்குறது எங்க அப்படின்னா ஜிஎஸ்ல தான்,
ஓகே, ஒரு பையன் நல்ல மேக்ஸ் போடும், நல்ல ரீசனிங் போடும், அவனுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் வரும். ஆனா ஜிஎஸ் வந்து அவனுக்கு பிடிக்காது, அதனால படிக்கவே மாட்டான். சரியா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஜிஎஸ் வந்து எந்த ஆர்டர்ல வந்து நம்ம படிக்கணும்ன்றது தெரியாம இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன படிப்பாங்கன்னா எக்கனாமி படிப்பாங்க ஒரு சில பேர். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் வந்து சயின்ஸ் படிச்சிருவாங்க. சயின்ஸ் எடுத்த உடனே சயின்ஸ் படிச்சோம்னா ஃபர்ஸ்டே நம்மளுக்கு ஜிஎஸ் பிடிக்காமையே போயிடும். அதனாலதான் நான் வந்து ஹிஸ்டரியில போட்டிருக்கேன். சரியா? ஹிஸ்டரியில வந்து நம்மளுடைய லெக்சரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அடுத்து நீங்க கேட்ட மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்குமே வந்து நான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்லிடுவேன். பிளஸ் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷனுமே நம்ம கிளாஸ்ல கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஓகே, சரி. அடுத்து ஃப்ராங்க்லின், ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களுடைய இதுக்கு வந்து நான் இது சொல்லிட்டேன். அடுத்து வேற ஏதாவது சஜஷன் இருக்கா? சார் இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா மெமரி பண்ற மாதிரி அது கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னாவே இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க சார். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டோட தான் சொல்லுவேன். ஓகே, அதே மாதிரி ஷார்ட்கட்டு பிளஸ் இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு இப்போ 1 மணி நேரம் கிளாஸ், இப்போ நான் இந்த கிளாஸ்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் நடத்தினேன். திருப்பி சிந்து சமவெளி நாகரிகம் அப்புறமேட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா வேற என்ன இருக்குன்னா மகாஜனபதம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். மகாஜனபதம்க்கு அப்புறம் மகதம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். மகதம்ல ஹரியங்கா, சிசுநகா, நந்தா, மௌரியா, சுங்கா, அதுக்கப்புறம் கன்வா, இந்த மாதிரி நிறைய வம்சங்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப ஒரு ஆர்டர்ல தான் நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சரியா? சோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்மளால எல்லாத்துலயுமே ஷார்ட்கட் கொண்டு வர முடியாது. ஆனா அதே நேரத்துல வந்து எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்கு, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷார்ட்கட்டை வச்சு அதன் மூலியமா வந்து எப்படியெல்லாம் ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியமோ அதுக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகே, சரி. நான் ஷார்ட்கட் வச்சுருவேன். இயருக்குமே வந்து நல்லா ஞாபகம் வைக்கிற மாதிரி என்னென்ன முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எந்த இயர் நம்ம ஞாபகம் வச்சா போதும் அப்படின்றதையுமே நான் சேர்த்தே சொல்லிடுவேன். ரைட்டா? சரி, வேற இன்னைக்கு நடத்துற லெசன் இருக்குது, அப்படியே எனக்கு 1 மார்க் அனுப்பி விடுங்க சார். நான் அதையுமே நான் ரெடி பண்ணிடுறேன். எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு கொஸ்டின் பிடிஎஃப் மாதிரி நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி சரி, நான் இப்பயே வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய படிக்கிறவன் வந்து கிளியர் பண்றான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் எந்த ஸ்ட்ராட்டஜில படிக்கிறான் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒரு மணி நேரம், அந்த 1 மணி நேரம் முடியிறப்ப நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். அந்த விஷயங்களை வந்து அடுத்த ஜிஎஸ் கிளாஸ் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திருப்பி அதே மாதிரி சேம் வித் நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. ரைட்டா? ஸோ ரொம்ப வந்து ஜிஎஸ்க்கு வந்து கொடுத்து ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் தேவை இல்லை. ரைட்டா? அதே மாதிரி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு ஜிஎஸ் கிளாஸ் அப்படின்றது வந்து, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு தோணலாம் இந்த ஜிஎஸ் கிளாஸ் அப்படின்றது வெறுமனே ஆர்ஆர்பிக்கு மட்டும் கிடையாது. நீங்க இந்த ஜிஎஸ் வச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் தாராளமா எழுதலாம், ஆர்ஆர்பி எக்ஸாமும் எழுதலாம், எந்த எக்ஸாம்னாலும் எழுதலாம். இந்த ஜிஎஸ் கிளாஸை வச்சு 60 நாள் நம்ம எடுக்க போறதை வச்சு எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். ரைட்டா? அடுத்தது சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் மட்டும் அதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் பண்ணிருங்க சார். அதுவும் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ்மே வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்குமே வந்து ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கரெக்டாக கிளாஸோட எண்டில் வந்து கொடுக்கறத வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட். அதாவது ரொம்ப கடைசி நேரத்துல வந்து ஜிஎஸ்க்கு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா? இன்கேஸ் நம்ம முடிக்கல, ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வைக்க தான் வந்து அது வந்து பைலப் ஆகிக்கிட்டே போகும், பெருசு ஆகிக்கிட்டே போகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம என்ன சொல்றோமோ, ஓகே சொல்லிட்டாங்க, நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடுச்சு. திருப்பி அடுத்து செகண்ட் கிளாஸ், அடுத்து தேர்ட் கிளாஸ். ஏன்னா இதுக்கு அடுத்துதான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஹிஸ்ட்ரி இருக்கு, பாலிட்டி இருக்கு, எக்கனாமி இருக்கு, ஜியோகிராஃபி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ்னு எவ்வளவோ இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சயின்ஸ்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளா தான் பார்க்க போறோம். எதையுமே நான் காம்ப்ளிகேட் பண்ண விரும்பவே மாட்டேன். ரைட்டா? ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்டே என்ன சொல்றது அப்படியே நம்ம முடிச்சுக்கிட்டு சைட்ல முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது பெஸ்ட். அதே நேரத்தில் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பேன். ரைட்டா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பின்றது கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்ன ஒரு வழி வந்து ஈஸியான வழியோ அதை வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐடியாஸ் கொடுப்பேன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது சார் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 5 minutes குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கலாமா சார்?
நான் இதே மாதிரியே தான். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 1 ஹவர் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸ் வந்து இருக்குது அப்படின்னா, நான் கடைசி ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே சஜஷன் கேட்பேன் கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து நான் வந்து ஏன்னா இது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். நான் முன்னாடி ஒரு 2-3 வருஷம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரைட்டா. நிறைய எஸ்எஸ்சிக்கு, ரயில்வேஸ்க்கு, டிஎன்பிசிக்கு எடுத்திருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ நான் புதுசு. ஸோ நான் கடைசி எப்பொழுதுமே வந்து நான் சஜஷன் கேட்பேன். குரூப் டிஸ்கஷன் நடக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் ஒழுங்கா எடுத்திருக்கேனா அப்படின்றது உங்ககிட்ட கேட்டுட்டு அதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கணும் அப்படின்னா வந்து நான் அடுத்த கிளாஸ்ல மாத்திக்குவேன். இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒன் வே கனெக்ஷன் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு பக்கம் பேசிட்டு அது உங்களுக்கு புரியுதா, அது உங்களுக்கு ரீச் ஆகுதா இல்லையான்றது தெரியாமையே போய்கிட்டு இருக்கும் ரைட்டா. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சொல்ற மாதிரி கடைசி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம நடத்துனது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எந்த விஷயம் புரியல அப்படின்றத நான் திரும்பியுமே கேட்பேன். சரி, நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் நீங்க இது எதுனாலும் சொல்லுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு சாலிடா 60 நாள் இருக்கு. 60 நாள்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜிஎஸ் பத்தி உங்களுக்கான ஒரு சில பயங்கள் இருக்கலாம். ஒரு சில ஓகே ஜிஎஸ்னா வந்து பயமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா வந்து ஓகே ஜிஎஸ் வந்து என்ன பெருசா இருக்குது, ஹிஸ்ட்ரினா வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது, ஜியோகிராஃபினா அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதை எப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தெரியாமே நிறைய பேர் இருக்கலாம். நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் ஆனா கேட்டாதான் எனக்கு வந்து தெரியும் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும்? சார் இப்போ ஜிஎஸ் அப்படின்னா நீங்க ஜிஎஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மட்டுமாங்க சார், இல்ல ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லாமே? நம்ம இன்னைக்கே வந்து பாத்துட்டீங்கன்னா ஹிஸ்டரி தான் நம்ம பார்க்க போறோம் ரைட்டா. அதாவது நார்மலா வந்து ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் ரைட்டா. ஜிஏன்னு சொல்லுவாங்க ஜெனரல் அவேர்னஸ். இன்னொன்னு ஜிகேன்னு சொல்லுவாங்க ஜெனரல் நாலேஜ். இன்னொன்னு ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஜெனரல் சயின்ஸ். ஜிஎஸ் வந்து ஜெனரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, ஜெனரல் ஸ்டடிஸ்னு சொல்லுவாங்க. நார்மலா ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்றது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி இந்த 4த்தையும் நான் முடிப்பேனான்னு கேட்டா முடிப்பேன் ரைட்டா. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸுமே நம்ம பார்ப்போம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடுவில் டிஸ்கஷன் நடக்கும். பட் ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் ஃபர்ஸ்ட் வந்து பிராங்க்லின் என்கிட்ட கேட்டாருன்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால வந்து 1 மணி நேரத்துல முடிக்கிறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னா என்னன்னா ஒரு நாளையில 100 விஷயம் நடக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சாலிடா 100 விஷயங்கள் நடக்கும். அந்த 100 விஷயமே நம்மளுக்கு முக்கியமானு கேட்டா அந்த 100 விஷயத்துல ஒரு 30-40 விஷயம் கண்டிப்பா முக்கியம்தான். ஆனா அந்த 30-40 விஷயத்த டிஸ்கஸ் பண்றதுக்கு 1 மணி நேரம் போதுமானா போதவே போதாது. பட் ஆனா அந்த 30-40 விஷயத்த எப்படி கவர் பண்ணணும், அதை எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் கிளாஸ் போக நான் சொல்லிடுவேன். ஓகே சரி. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுவேன். சார் சப்போஸ் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ்லயும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலா நான் வந்து எடுக்கிறேன்ல இப்ப நான் வந்து நான் உங்களுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு போர்டில் எழுதுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இப்ப ஸ்கிரீன் மிரர் பண்ணுவேன். ஸ்கிரீன் மிரர் பண்றப்ப என்னுடைய ஸ்கிரீன்லயே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் எழுதுவேன் ரைட்டா. கம்ப்ளீட்டா அது உங்களுக்கு புரியும். எழுதுறது வந்து நான் இங்கிலீஷ்ல எழுதுவேன். ஆனா சொல்றது எல்லாமே இப்ப நான் பேசுறது வந்து எப்படி, இப்ப நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு புரியுதா? எஸ் சார், எஸ் சார். இதே மாதிரி நான் தமிழ்ல தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பேலியோலித்திக் அப்படின்ட்டு நான் சொல்றேன், ஹிஸ்டரியில சொல்றேன்னா அந்த பேலியோலித்திக்கு தமிழ் வார்த்தைய வந்து நான் சொல்லிதான் சொல்லுவேன். சரியா, பழைய கற்காலம் அப்படின்ட்டு சொல்லிதான் எழுதுவேன். ஓகே சார், ஓகே சார். ஓகே, இன்கேஸ் நான் எழுதுறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா. நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசியில என்கிட்ட கேளுங்க, நான் திரும்பியுமே சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியலன்னா நீங்க 100 தடவை கேளுங்க. 100 தடவை கேட்டாலும் நான் 100 தடவை சொல்றதுக்கு ரெடியா தான் இருப்பேன். ஆனா நீங்க கேளுங்க. நம்ம ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு போறப்ப வந்து அந்த கிளாஸோடைய ஒரு கம்ப்ளீட் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போறீங்கன்னா அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரிஞ்சுதான் நீங்க வெளியே போற மாதிரி இருக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்து கடைசியில வந்து கேட்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு நீங்க வெளியே போகக்கூடாது. என்னுடைய ஒரு நோக்கம் வந்து அதுதான் ரைட்டா. அதான் சார் இப்ப கேட்கவே அதான் கொஞ்சம் தயக்கமா தான் சார் இருந்துச்சு. என்னன்னா இப்போ மெயின் வந்து அதுதான் கேட்கறதுக்கு தயங்காதீங்க. இப்போ ஒரு விஷயம் புரியல, எனக்கு வந்து இது புரியல சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு புரியறதுக்கு எந்த வழியில சொன்னா எனக்கு வந்து அது வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றத அதை வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா நான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி என்னால முடியலனாலுமே நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியா சொல்ல முடியும், ஷார்ட்கட்டா சொல்ல முடியும் அப்படின்றத யோசிச்சு அடுத்த கிளாஸ்ல நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். ஆனா சொல்லாம நான் இருக்க மாட்டேன் ரைட்டா. ஆனா வந்து தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க கேட்காம விட்டுட்டா அப்படின்னா வந்து
ஐயோ ஏதோ நம்ம சொல்ற விஷயம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகாம இருக்குதே அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து அது தயக்கமா இருக்கும். ஓகே, அதனால நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம், எத்தனை தடவை வேணாலும் கேளுங்க. இப்போ ஒரு விஷயம் புரியல, எனக்கு இது புரியல நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன் திருப்பியுமே புரியல, திருப்பி கேளுங்க நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க கண்ணன் தானே, கரெக்டா? சோ அப்ப வந்து நீங்க இப்போ ஒரு விஷயம் புரியலன்னு சொல்றப்ப குரூப்ல ஆல்ரெடி ஒரு இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து நீங்க கேட்கிற விஷயமானது ஒரு 4-5 பேருக்கு புரியாம இருக்கலாம், அவங்க கேட்கறதுக்கு தயக்கப்பட்டிருக்கலாம், ரைட்டா? ஆனா நீங்க கரெக்டா கேட்டுட்டீங்க. சோ அப்படின்றப்ப வந்து அவங்க 4 பேருக்குமே அது வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும், ரைட்டா? அதுதான் விஷயம், சிம்பிள், ரைட்டா? சோ அதனால வந்து நீங்க கேட்கறதுனா தாராளமா எப்பனாலுமே கேட்கலாம். கிளாஸ் கரெக்டா நம்மளுக்கு வந்து ஒரு 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 நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரம் நடக்குதுன்னா அந்த 1.5 மணி நேரத்துல வந்து ஒரு 20 மினிட்ஸ் இல்ல 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்பேன், இதுல இது வரைக்கும் நம்ம நடத்துனதுல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதா, இல்ல வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்பேன். அப்ப நீங்க கேட்கறதுனா நீங்க தாராளமாவே கேட்டுக்கலாம். ஓகேயா? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒன்றும் இல்லை சார், அந்த கொஸ்டின் அப்படியே நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா கூட போதும் சார், அப்படியே ரைட் டவுன் பண்ணிப்போம், அவ்வளவுதான். நான் வந்து இங்க பாருங்க, நம்மளுடைய நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் A4 ஷீட்ல எழுதுறது பெஸ்ட். காரணம் என்னன்னா, நிறைய பேர் நோட்ல எழுதுவாங்க. நோட்ல எழுதுறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நோட்ல நம்ம எழுதலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, ஃபியூச்சர்ல ஆட் பண்ண முடியாது. கரெக்டா? இப்ப நீங்க ஒரு டாபிக் முடிக்கிறீங்க, சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஒரு டாபிக் முடிக்கிறீங்க. அந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு 10 நாளோ 15 நாளோ கழிச்சு சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஒரு கொஸ்டின் ஒண்ணு பாக்குறீங்க. அந்த கொஸ்டினோட இருக்கிற ஒரு சின்ன பாயிண்ட் நம்மளுடைய நோட்ஸ்ல இல்லாம இருக்கலாம். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, A4 ஷீட்ல எழுதுறீங்கன்னா, நோட்ல எழுதுனீங்கன்னா அதை ஆட் பண்ண முடியாது, கஷ்டம், பெரிய பாயிண்டா இருக்கலாம். A4 ஷீட்ல எழுதுனீங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த A4 ஷீட்ல புதுசா ஃப்ரெஷ்ஷா எழுதி அந்த சிந்து சமவெளி நாகரிகமுடைய பண்டல் இருக்கும், அதுக்குள்ள நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ரைட்டா? A4 ஷீட்ல எழுதுறது பெஸ்ட். ஆனா கிளாஸ்ல A4 ஷீட்ல எழுதணுமா அப்படின்னு கேட்டா அது அட்வைசபிள் கிடையாது. நீங்க நார்மலா ரஃப் நோட்ல ஸ்பீடா எழுதிக்கலாம், ரைட்டா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிறுக்க கூட செய்யலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா எழுதின விஷயத்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட்டா ஒரு A4 ஷீட்ல எழுதுறீங்க அப்படின்னா பெஸ்ட், ரைட்டா? அது மாதிரி நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றேன், அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த மேட்டர், ரைட்டா? நம்ம ஃபுல்லா உட்காந்து படிக்கணும், படிச்சா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு மெத்து தான். அதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கட்டுக்கதை, ரைட்டா? நிறைய ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சா கிளியர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு மெத்து. ஆனா ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம், ரைட்டா? ஏன்னா ஹிஸ்டரி எப்படி படிக்கணும், ஜியோகிராஃபி எப்படி படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி நான் எழுதுறது எல்லாமே இங்கிலீஷ்ல எழுதுவேன். அந்த இங்கிலீஷ்ல எழுதுற ஒரு வார்த்தை நான் எழுதுறதுக்கு முன்னாடியே ஓகே, இப்ப நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோனேஜ்னா என்ன, கற்காலம். அந்த ஸ்டோனேஜ் எப்படி தெரியுது, பேலியோலித்திக்னா பழைய கற்காலம், மீசோலித்திக்னா நடு கற்காலம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே தான் எழுதுவேன், தமிழ்ல சொல்லிக்கிட்டே தான் எழுதுவேன், ரைட்டா? ஆனா எழுதுறது வந்து இங்கிலீஷ்ல எழுதுவேன், ரைட்டா? இன்கேஸ் அதுல வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வேணும்னாலும் நான் சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விஷயத்த வந்து மாத்திக்கலாம், ரைட்டா? சரி, அடுத்தது. குட் ஈவினிங், சொல்லுங்க பிரவீன். சார் இப்போ வந்து நமக்கு நீங்க ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா முடிக்க போறீங்க. ஆனா நமக்கு நீங்க 60 டேஸ்ல ஃபுல்லா கவர் பண்ண முடியுமா? எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியுமா? கண்டிப்பா கவர் பண்ணவே முடியாது. 100% வந்து நீங்க சொல்ற மாதிரி கவர் பண்ணவே முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம கிளியர் பண்றதுக்கு எந்த டைமென்ஷன் வந்து உங்களுக்கு முக்கியமோ அதை நான் கவர் பண்ணிருவேன். அதே மாதிரி இப்ப ஒரு சில பேரு நீங்க வந்து பிரவீன் வந்து அன்மியூட் பண்ணலாம், சரியா? சோ இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப யாரு என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டாங்க, பிரவீன் தானே? சரி, ஓகே. இப்ப அதாவது என்ன பண்ணலாம், அதாவது நீங்க என்ன எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஜிஎஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில புரியாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து நான் எந்த ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுனா நம்ம வந்து ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம 30, 40, 50ன்னு வச்சுக்குவாங்க. 30 கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த 30ல 20 கொஸ்டினுக்கு மேல எடுத்தீங்கன்னா ஷியூரா கிளியர் பண்ணிடுவீங்க, கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே அடி வாங்குறது எதுல அப்படின்னா ஜிஎஸ்ல தான், ஷியூரா ஜிஎஸ்ல தான் அடி வாங்குவாங்க. ஏன்னா ஹிஸ்டரியில வந்து கஷ்டமா இருக்கும், எக்கனாமில கஷ்டமா இருக்கும், பாலிட்டி கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஹிஸ்டரி எப்படி அப்ரோச் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கதையா கவர் பண்ணிட்டா ஹிஸ்டரி ஓவர். பாலிட்டி எப்படி அப்ரோச் பண்ணலாம், பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்கட்டா நம்ம பாலிட்டியை பார்க்க போறோம். கம்ப்ளீட்டா பாலிட்டியில எல்லா ஆர்டிகலையுமே ஷார்ட்கட் வச்சு தான் பார்க்க போறோம். ஓகே, ஓவர். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல வந்து நம்மளுக்கு வறுமைனா என்ன, வேலையின்மைனா என்ன, வேலையின்மையில எத்தனை வகை இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா எதனால வேலையின்மை இருக்குது, இந்த மாதிரி ஒரு புரிதலோட நம்ம வந்து கவர் பண்ண போறோம் எக்கனாமியை.
சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே லா, நிறைய பிசிக்ஸை பொறுத்து நிறைய லா இருக்கு, அந்த லாவெல்லாம் பார்ப்போம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கான்செப்ட் தான், அந்த கான்செப்டை ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஸோ அப்ப நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுவேன், ஓகே இப்போ திடீர்னு நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். நான் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் இதுல, ஓகே சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து நதி அதுக்கு பக்கத்துல மக்கள் வாழ்ந்தாங்க அதுதான் அப்படின்னு தெரியலாம். பட் ஆனா எதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அப்ப நான் சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி நான் ஒரு பெரிய விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் ரிலேட்டடா ஒரு 25 கொஸ்டின் இப்ப நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 25 கொஸ்டினை நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும், சரியா? புரியாம இருக்காது, கண்டிப்பா புரியும். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் கேட்க போறாங்க அப்படின்றதையுமே நான் சொல்லிடுவேன். அப்படின்றப்ப சாலிடா அந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். வித் ஆன்சரோடயே வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அப்ப சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னன்னு பார்த்தாச்சு. சிந்து சமவெளி நாகரிகம் ரிலேட்டடா ஆர்ஆர்பில வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு 25 கொஸ்டினை முடிச்சாச்சு. அந்த 25 கொஸ்டினுடைய சொல்யூஷனையும் நம்ம பார்த்தாச்சு. அப்படின்னா என்னாச்சு, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஹிஸ்டரி டாபிக்ல ஓவர் அப்படின்றது அர்த்தம், ரைட்டா? இது மாதிரிதான் அதுக்கு அடுத்த டாபிக் மகாஜனபதம் ஆகட்டும், மகதா ஆகட்டும், ஹரியங்கா, சிசுநகா, நந்தா, மௌரியா, சுங்கா, இந்த மாதிரி நிறைய வம்சங்கள் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம யார் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி அந்த கொஸ்டின் ரிலேட்டடா பார்ப்போம். அதுக்கு அடுத்து சொல்யூஷனை பார்ப்போம். ஓவர். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய அப்ரோச் போகுது. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா முடிச்சிங்கன்னா கண்டிப்பா 60 நாள்ல முடிக்க முடியும், ரைட்டா? சாலிடா முடிக்க முடியும். ஏன்னா 60 நாள்ல வந்து ஜிஎஸ் முடிக்க முடியுமான்னு கேட்டா சாலிடா முடிக்கலாம். ஆனா அப்ரோச் வேற மாதிரி இருக்கும், ரைட்டா? இந்த அப்ரோச் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஸ்பீடா வந்து ஜிஎஸ் படிச்சு எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா நம்ம வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். வராம இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஓகே, சோ அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். சாலிடா 60 நாள்ல வந்து ஜிஎஸ் கவர் பண்ணிடலாம், ரைட்டா? அடுத்து சார் வந்து இன்னைக்கு நடக்கிற கிளாஸ் அப்புறம் மறுநாள் நீங்க வந்து அதை ரீகால் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். வராதவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி, ஓகே, அதுவும் கரெக்ட் தான். நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்றேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னா எல்லா கிளாஸையும் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்றத என்னுடைய சஜஷன். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகுது, பட் இருந்தாலுமே வந்து லைவ் கிளாஸ் மாதிரி எதுவுமே வரவே வராது, ரைட்டா? லைவ் கிளாஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் புரியலன்னா அப்பயே கேட்டுக்கலாம். பட் ஆனா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். அதை வந்து யார்கிட்ட கேட்கலாம், கூகுள் பண்ணீங்கன்னா புரியாது. ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன்னா அந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட்ல ஒண்ணு கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க்லயுமே ஒரு வெப்சைட்லயும் ஒரு காலம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு புக்லயும் ஒரு காலம் கொடுத்து வச்சிருப்பாங்க, சரியா? ரைட்டா? ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்றதெல்லாம் எக்ஸாக்டா கிடையாது. இதுல இருந்து இதுவரை இருக்கலாம் அப்படின்றத நல்லா தெரியும். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கலாம், வந்திருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம், போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. எல்லாமே நம்ம வந்து சொல்றோம், பட் இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம் அப்படின்றது. அதனாலதான் நம்ம வந்து ஒரு டேட்டை வந்து அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஒரு 100 வருஷம். சார் நீங்க மியூட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுறது கேட்கல. ஆமா சார். ஓகே சாரி, இப்ப கேக்குதா? எஸ் சார். ஓகே சார். ஓகே, சாரி, மியூட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதனாலதான் நான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து லைவ் கிளாஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா பெஸ்ட். அப்போ டவுட்டை வந்து நீங்க அப்பயே கேட்டுடலாம், ரைட்டா? நான் நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம முன்னாடி கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு கிளான்ஸ் 5 நிமிஷம். ஏன்னா நம்மளுக்கு அவர் பிரவீன் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து 1 மணி நேரம் தான் இருக்கு, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கு. அப்படின்றப்ப கம்ப்ளீட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அப்படின்றதெல்லாம் வந்து முடிக்க முடியறது வந்து சாத்தியம் இல்லாதது. அதாவது இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்றப்ப 5 நிமிஷம் டிஸ்கஷன் போதுமான்னு கேட்டா சாலிடா போதுமானதுதான், ரைட்டா? ஸோ மற்றபடி வந்து நம்மளுக்கு ஒரு டைம் லைன் தான். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் போக போக நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லிங்க் வந்துடும், ரைட்டா? ஏன்னா வந்து போர்டில் எழுதுனா அது கஷ்டம். நம்ம ஃபுல்லாவே வந்து இப்ப நான் இதுக்கு அடுத்து ஸ்கிரீன் மிரர் பண்ணுவோம். அந்த ஸ்கிரீன் மிரர் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா எக்ஸாக்டா புரியும். அது போக வந்து நம்ம கிளாஸ் வந்து இப்ப நான் எழுதுறது வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். அந்த பிடிஎஃப் வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட்டா டு த மேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ரைட்டா? எவ்வளவு வேணாலும் ஜூம் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் ஆனது இருக்கும். ஓகே, ஹேண்ட் ரிட்டன் நான் எழுத போற நோட்ஸ் வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வந்து இதுல குரூப்லயோ இல்லை இதுலயோ வந்துடும். ஓகே, சரி, அடுத்து. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். நீங்க இந்த சொல்லி கொடுக்க டைமை கொஞ்சம் கூட்டலாமா சார்?
ஆமாங்க சார் 4 ஹவர்ன்றது பத்த இப்போ மாட்டேங்குது நம்ம சார். 1 ஹவர்ல சொல்லி கொடுக்க முடியும், கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைமிங்க கொஞ்சம் கூட்டினா கொஞ்சம் அதிகமா சொல்லி எக்ஸஸ் கூட கொடுக்கலாமா சார்? டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க சரி, சார். அது நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். நீங்க சொல்றதை வந்து நான் கண்டிப்பா கன்சிடர் பண்றேன். நான் யோசிக்காமலாம் கிடையாது, நான் கண்டிப்பா கன்சிடர் பண்ணிக்கிறேன். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் வந்து நம்ம போட்டுக்கலாம். சரியா, ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளவு நேரம் சார் நடத்த போறீங்க? 7:30 ஆச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த உடனே ஹிஸ்டரின்னு ஆரம்பிச்சு சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள போனோம் அப்படின்னா ஒண்ணுமே வந்து நம்மளுக்கு புரியாது, அது கஷ்டம். ரைட்டா? சோ நீங்க சொன்ன மாதிரி அதே ஆனா சொன்ன மாதிரி இப்ப நான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம், அதுக்கடுத்து ஜிஎஸ் எப்படி போக போறோம், ஜிஎஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறோம், கிளாஸ் நான் எப்படி நடத்த போறேன், இதெல்லாம் நான் இந்த ஒரு சில விஷயங்கள் நான் கேட்காம இருந்தா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் அது அவங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க, நம்ம இதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி. அதனால ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்லிடுவேன். ரைட்டா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சஜஷன் கேட்கறேன். அது போக ஜிஎஸ்ல வந்து உங்களுடைய தாட் என்ன இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டா? சோ அது போக நீ வந்து ரொம்ப நீங்க திங்க் பண்ண வேணாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், என் கையில விட்டுருங்க, நான் வந்து கண்டிப்பா மார்க் வாங்க வச்சிடுறேன். ரைட்டா? அடுத்தது சார் இது எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இருங்க, யாராச்சும் ஒரே ஒருத்தர் கேளுங்களேன். சார் முழுக்க இந்த கிளாஸ் பார்த்தா மட்டுமே கிளியர் பண்ண முடியுமா? எல்லா கிளாஸும் பார்த்தாலே? அதாவது கிளாஸ் பார்த்தா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கிளாஸ் பார்க்கணும். அந்த கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன், ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். அந்த ஸ்ட்ராட்டஜி படி படிப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரைட்டா? நம்ம வந்து இவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 பக்கம் படிக்கணும் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப 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 சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, ரொம்பவே சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து மெனக்கிட்டு நீங்க 7 மணிக்கு வந்து நம்ம கிளாஸுக்காக உள்ள வந்து வரீங்க. ரைட்டா? ஆன்லைன் வரீங்க அப்படின்றப்ப சரி ஓகே, நீங்க போறப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமே இல்லாம போனீங்கன்னா அது வந்து நம்ம 2 பேருக்குமே லாஸ். ரைட்டா? சோ அப்படின்றப்ப ஒரு டாபிக்கை நான் சொல்றேன் அப்படின்னா அந்த டாபிக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எதுல அப்ரோச் பண்ணணும், நம்ம கண்டிப்பா வந்து கவர் பண்ணிடலாம். சாலிடா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார் இது எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு இருக்குமா சார்? ஏன்னா நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றேன். சாலிடா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரயில்வேஸ் படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல ரெண்டும் கம்பைன் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் சரி, நம்மளுடைய ஜிஎஸ் கிளாஸ் இந்த ஒரு 60 நாள் போக போறது வந்து எஸ்எஸ்சிக்கு யூஸ்ஃபுல், ரயில்வேஸுக்கு யூஸ்ஃபுல், டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல். ரைட்டா? இந்த 3 எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சாலிடா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரயில்வேஸ்க்கு மட்டும் கிடையாது. ரைட்டா? நம்மளுக்கு ரயில்வேஸ் அப்படின்றது ஓகே 60 நாள் ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனா இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, ஜிஎஸ்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது வந்து ரயில்வேஸ் எக்ஸாம்லயும் இருக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம்லயும் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயுமே இருக்கு. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? பட் ஆனா மேக்ஸ் படிக்கிறப்ப இப்போ மேக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த டைம் அண்ட் ஒர்க் எல்லா எக்ஸாம்லயும் இருக்கு. ஆனா டைம் அண்ட் ஒர்க் எப்படி கேட்கறான் அப்படின்றத முக்கியம். டைம் அண்ட் ஒர்க்கை எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ஒரு டிஃபிகல்ட்டி லெவல்ல கேட்பாங்க, ஈஸி டு மாடரேட். ரயில்வேஸ் எக்ஸாம்ல சேம் வித் ஈஸி டு மாடரேட். பேங்க் எக்ஸாம்ல மாடரேட்டட் டு டிஃபிகல்ட்டான லெவல்ல கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் இருக்கும். பட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. சிந்து சமவெளி நாகரிகம் என்ன, சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஒரே மாதிரியான கேள்விகள் அப்படின்றதான் எல்லா எக்ஸாம்லயுமே வரப்போகுது. ரைட்டா? அதனால வந்து எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்ட் டிஎன்பிசிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து கரெக்டா படிச்சுக்கலாம். ரைட்டா? இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியே படிக்கலாம். வேற யாரு? ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஜியோகிராஃபில இருந்து? எஸ்பிஐ கிளர்க்கு வந்து ஜிஎஸ் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலா ஜிஎஸ் வந்து வரவே வராது. அதுல வந்து ஜிஏ மட்டும்தான், ஜெனரல் அவேர்னஸ் மட்டும்தான், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் வருமே. ரைட்டா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்து பாத்துட்டீங்க. ஏன்னா எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து ஜிஎஸ் படிக்க வேணாம். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. வெறுமனையா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸுமே பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட்பா. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்ப எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஓகே என்ன கிளாஸுக்கு போலையே அப்படின்ற மாதிரிலாம் லீவ் ஆகாம இருங்க. ரைட்டா? காரணம் என்ன அப்படின்னா வந்து இதுக்கு அடுத்துதான் நான் கிளாஸை பத்தி நான் கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் டைம் வந்து மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன். நம்ம கரெக்டா வந்து 8 மணிக்கு நான் டைம் முடிக்கணும் அப்படின்றது நான் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து எனக்கு என்ன சொல்றது, எனக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நான் அது ரொம்ப வந்து பாத்துட்டீங்கன்னா டைம் பார்க்காம நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருக்கலாம். நீங்க டவுட் கேட்கறதெல்லாம் இருக்கு. நீங்க நிறைய டவுட் கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறையவே சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ரைட்டா? சார் லாஸ்டா ஒரு டவுட் சார். எல்லாமே இல்ல பரவாயில்ல, கேளுங்க. லாஸ்டா ஒரு டவுட் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க கேளுங்க. ஏன்னா உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தானே நான் இருக்கிறேன். சொல்லுங்க. சார் டிஎன்பிசிக்கு இதை தவிர வேற என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணுங்க சார், ஜெனரல் ஸ்டடீஸ் தவிர?
அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுல்ல. டிஎன்பிசிக்கு என்ன இருக்கு? ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி இருக்கு. இதுலயே கம்ப்ளீட்டா எல்லாமே முடிஞ்சிடும். சயின்ஸ் இருக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தமிழ் இருக்கு. தமிழ்ல வந்து என்னது? நார்மல் தமிழ் தான். திருக்குறள், புறநானூறு, அகநானூறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த ஒரு சில விஷயங்கள் தான். பட் ஆனா இதுலதான் வெயிட்டேஜ் அதிகமா வந்துருது இல்ல. நீங்க வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ் படிச்சாலே உங்களுக்கு வெயிட்டேஜ் அப்படின்றது 75% இதுலயே வந்துருது. மீதி இருக்கிற 25% தான் இப்ப ஜியோகிராஃபி நீங்க படிச்சீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடா ஜியோகிராஃபி என்ன, அதுக்கப்புறம் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடா, அதுக்கப்புறம் எக்கனாமி படிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். தாராளமா எழுதலாம். ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஆதார் ஜெனரேட் ஆக மாட்டேங்குது சார், ஓடிபி, அது என்ன இஷ்யூஸ்? ஆக்சுவலா இது நீங்க கேக்குறது வந்து எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா நான் கண்டிப்பா வந்து கேட்டுட்டு சொல்றேன். அதாவது ஓடிபி ஜெனரேட் ஆகாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து எக்ஸாம் அப்ளை பண்றப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க எப்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2 டைம். ஒண்ணு வந்து மிட் நைட் அப்ளை பண்ணலாம், அதாவது 12 மணிக்கு மேல. சரியா? மிட் நைட் 12 மணிக்கு மேல. இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா விடிய காலையில அப்ளை பண்ணலாம். 4 மணில இருந்து ஒரு 3 மணிக்கு மேல, விடிய காலையில 3 மணில இருந்து ஒரு 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணலாம். காரணம் என்னன்னா சர்வர் ஃப்ரீயா இருக்கும். சர்வர் ரொம்ப 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 ஃப்ரீயா இருக்கும். அதனால ஈஸியா வந்து பாத்துட்டீங்கன்னா உள்ள போயிடும். ஓகேயா சார்? ஓடிபி இப்போ வருது, இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சு. லாஸ்ட் டே வரைக்கும் அந்த இஷ்யூ இருந்துச்சு. இப்போ மார்னிங் ஒரு 10 o'clock மேல கிளியர் ஆயிடுச்சு. சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கிளாஸ்க்கு போலாமா? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா வேணுமா சார்? கண்டிப்பா வேணும். அதாவது அந்த டேட்டுக்குள்ள வேணும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்தையும் சார் பிசி சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்ண முடியாதா சார்? அது ஆக்சுவலா வந்து அது வந்து வேற இதா இருக்கும். நான் வந்து அதெல்லாம் நான் வந்து கிளாஸ் முடியறப்ப நான் சொல்லட்டா? இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நீ அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டவுட் வேணுமோ அதெல்லாம் கேட்கலாம். நான் அதெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு ரெடி. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி கேளுங்க. நான் கடைசி பர்சன் வந்து டவுட் கேட்கற வரைக்கும் நான் ஆன்லைன்ல தான் இருப்பேன். ரைட்டா? ஓகே தானே? போலாமா கிளாஸ்க்கு? ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் எழுதுறது வந்து நான் இங்கிலீஷ்ல எழுதுவேன். ஆனா நான் சொல்றது வந்து பாத்துட்டீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா தமிழ்ல மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இங்கிலீஷ்ல வந்து நான் சொல்ல மாட்டேன். ரைட்டா? இன்கேஸ் நான் இங்கிலீஷ்ல வந்து ஏன்னா தவறுதெல்லாம் நான் சொன்னாலும் எனக்கு இது புரியல, இந்த ஒரு வார்த்தையை வந்து நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க அதனால வந்து எனக்கு புரியல அப்படின்ட்டு நீங்க சொன்னா நான் அதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ரைட்டா? அதை வந்து நான் என்னன்றதை நான் தமிழ்ல சொல்லிடுவேன். நான் எழுதுற பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ரைட்டா? பிடிஎஃப் கொஞ்சம் தமிழ்ல இருந்தா பெட்டரா இருக்கும் சார். நான் அதுக்குமே நான் ட்ரை பண்றேன்ப்பா. அதுக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். நான் முடியாதுன்னு நான் சொல்ல வரல, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே. இதுல இருக்க முக்காவாசி பேர் எல்லாமே தமிழ்ல எக்ஸாம் எழுத போறோம். புரியுது. அதனாலதான் வந்து சொல்றேன். இப்ப நான் வந்து அதனாலதான் வந்து இப்போ ஒரு சில வார்த்தை எழுதுறேன் அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய தமிழ் வார்த்தை என்னன்றதை நான் சொல்லிட்டு தான் எழுதுவேன். அதனால வந்து நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறதுனால எழுதிக்கலாம், தமிழ்ல வந்து அந்த வார்த்தை எழுதுறதுனால எழுதிக்கும். நான் பொறுமையா தான் நான் சொல்லுவேன், ரொம்ப ஸ்பீடாலாம் நான் சொல்லிட்டு போக மாட்டேன். ரைட்டா? ஓகேங்க சார். சரி, ஓகே. நான் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் மிரர் பண்றேன். சோ இப்போ என்னோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெரியுதான்றதை மட்டும் சொல்லுங்க. தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். தெரியுதா? பிளாக் கலர்ல தெரியுதா? தெரியுதுங்க சார். தெரியுது சார். நான் எழுதுறது வருதா? எஸ் சார். வருது சார். ஓகே, டன். வரல சார். வரலையா? தெரியுது. இல்ல, வருதுங்க சார். ஓகே, கிரேட். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் அப்படியே வரிசையா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டினியூஸா நான் இப்போ வந்து ஒரு 1/2 an hour கிளாஸ் எடுக்கிறேன். அந்த 1/2 an hour முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 7:40 8:10 வரைக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த 8:10 ஆனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நம்ம நடத்தினதுல வந்து என்ன உங்களுக்கு புரியல அப்படின்றத நான் கேட்கறேன். அதுக்கடுத்து நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே சார். முடிஞ்ச அளவுக்கு வந்து
எல்லாருமே வந்து மியூட்ல வச்சுக்க பாருங்க. ஏன்னா மியூட்ல வச்சுக்கிட்டாதான் வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து மற்ற எல்லாருக்குமே வந்து கிளியரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து என்னன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி தான். ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில வந்து எத்தனை வகையான ஹிஸ்டரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலா 3 இருக்கு. ஏன்ஷியன்ட், இது எல்லாருக்குமே தெரியும், பழைய வரலாறு, ரைட்டா? ஏன்ஷியன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா மிடைவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நடுவில் நடந்த விஷயங்கள்னா அதாவது என்னன்னா இந்த டெல்லி சுல்தானிய அரசர்கள், டெல்லி சுல்தானியம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அடுத்து முகலாய அரசர்கள் அப்படின்ற ஒரு சில அரசர்களை பத்தி மிடிவல் ஹிஸ்டரியில பார்ப்போம், ரைட்டா? நடுவில் நடந்த வரலாறு அவ்வளவுதான். மாடர்ன் நடந்தது அப்படின்னா வந்து இந்த சுதந்திர போராட்டம், அவ்வளவுதான், ரைட்டா? முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே வந்து சிம்பிளா சொல்றதுக்கு மட்டும் நான் ட்ரை பண்றேன், ரைட்டா? சரி, இப்போ இந்த மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிஸ்டரியில வந்து வெயிட்டேஜ் அப்படின்றது முக்கியம். இப்போ வரலாறு ஓகே, வரலாறு வந்து சரி ரைட்டு, வரலாறு இருக்குது. அந்த வரலாறுல வந்து எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்டரி தான் வெயிட்டேஜ் அதிகம். மாடர்ன் ஹிஸ்டரிக்கு அப்புறம் மெடிவல் ஹிஸ்டரி தான். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான், ரைட்டா? இருக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்டான வரலாறு மாடர்ன், அதுக்கப்புறம் மிடிவல், அதுக்கப்புறம் தான் ஏன்ஷியன்ட். ஆனா நம்ம எந்த ஆர்டர்ல போவோம்னா ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட், அதுக்கப்புறம் மிடிவல், அதுக்கப்புறம் மாடர்ன், இந்த ஆர்டர்ல தான் போவோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆர்டர்ல போனதான் கதையே புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா ஏன்ஷியன்ட்டுக்கு அப்புறம் தான் மிடிவலுக்கு அப்புறம் தான் மாடர்ன், ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏன்ஷியன்ட்ல நம்ம எந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில எந்த விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீனா என்னது? ப்ரீயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முன்னாடி, சரியா? அதாவது நார்மலா ப்ரீனா என்னதுன்னா முன்னாடி, போஸ்ட்னா என்னது அப்புறம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2024 இருக்கு, ப்ரீ 2024 அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது? 2024க்கு முன்னாடி. இதுவே போஸ்ட் 2024 அப்படின்றாங்க, 2024க்கு அப்புறம். ப்ரீ 2024 2024க்கு முன்னாடி நடந்தது, போஸ்ட் 2024 2024க்கு அப்புறம் நடந்தது, அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்ற ஒரு சில விஷயத்தை பத்தி பார்ப்போம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா சிம்பிளா வரலாறுக்கு முன்னாடி. ஏன்னா நம்மளுக்கு வரலாறுன்றது தெரியும். சிம்பிளா வரலாறுனா என்னன்னா இப்ப இன்னைக்கு காலையில நடந்தது வரலாறு எனக்கு, ரைட்டா? காலையில நடந்தது வரலாறு, நேத்து நடந்தது வரலாறு, முடிஞ்ச போன விஷயம் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு வரலாறு தான். ஏன் வந்து இந்த ஒரு சில விஷயத்த வந்து ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னாங்கன்னா இப்ப எனக்கு வரலாறு காலையில நடந்ததுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. நான் காலையில வந்து இந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு என்ன இருக்கு? எவிடன்ஸ் இருக்கு. ஓகே, நான் இந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்றதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்கு. என்ன யாராச்சும் பார்த்துருப்பாங்க, இல்ல கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல என்ன கிடையாது அப்படின்னா எவிடன்ஸ் அப்படின்றது கிடையாது, அல்லது ரொம்ப கம்மியா இருக்கு. சரி, ஒன்னு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்து எதை பத்தி பார்ப்போம்னா சிந்து சமவெளி நாகரிகம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்புறம் எது பார்ப்போம்னா வேத காலம், வேதிக் ஏஜை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மகா ஜனபதம் பத்தி பார்ப்போம், மகா ஜனபதங்கள் அதை பத்தி பார்க்கலாம். 5வது புத்த மதம், புத்திசம் பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் சமண மதம், ஜெயினிசம் பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 7வது வந்து மகத பேரரசை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். மகத பேரரசைக்கு அப்புறம் எதை பத்தி பார்ப்போம்னா குப்தர்களை பத்தி பார்ப்போம், ரைட்டா? இதுதான் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில கவர் பண்ண போற டாபிக், ரைட்டா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். சொல்லுங்க சார். அந்த ஸ்கிரீன் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கலாம் சார். சார் ஐவிசி செகண்ட் எழுதி இருக்கீங்களா சார்? அது என்னங்க சார்? அதாவது இந்தஸ்னா சிந்து நதி, வேலினா பள்ளத்தாக்கு, சிவிலைசேஷன் நாகரிகம், சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம், அதுதான் வந்து நான் எழுதியிருக்கேன், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், ரைட்டா? IVC. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. அதனாலதான் வந்து எழுத நீங்க கூடயே எழுதுங்க. இந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பிடிஎஃப் மாதிரி தான். அவங்களுக்கு எதுவுமே புரியாது. கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஃப் ஆனது புரியவே செய்யும். ஏன்னா நம்ம எழுதுறது எல்லாமே நோட்ஸ். நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஒரு புக்கை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்படியே வரிசையா லைன் பை லைன் வந்து வாசிக்கலாம் மாட்டேன். நம்ம எழுதுறது எல்லாமே நோட்ஸ். அந்த நோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் புரியாது. ஏன்னா நோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது, நம்ம எழுதுற நோட்ஸ் நம்மளுக்கு மட்டும்தான் புரியணும்.
ரைட்டா? ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க எழுதி இதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி உங்களுடைய நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? செவன்த்ல இருக்கிறது என்னங்க சார்? மகாதேவ் மகதா எம்பையர். மகதா அதாவது ஒரே செகண்ட். மகதா எம்பையர் அதாவது மகத பேரரசு. மகத பேரரசு. அடுத்து குப்தர்கள். குப்தாஸ். குப்தர்கள். சரி, இப்ப நான் அடுத்த பேஜ் போயிட்டா? ஓகே சார். ஸோ இப்போ நான் எழுதுறது வந்து பொறுமையா தான் எழுதுவேன். எழுத அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. நான் சொல்ல நான் தமிழ்ல சொல்லிக்கிட்டே தான் எழுதுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், அதாவது வரலாறுக்கு முந்தைய காலம். வரலாறுக்கு முந்தைய காலம் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? இந்த வரலாறுக்கு முந்தைய காலத்துக்கு நான் அதே மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் நான் எழுத நம்ம எல்லாமே ஷார்ட்கட். ஏன்னா நோட்ஸ்னா எப்படி இருக்கணும்? நம்ம எழுதுறது நம்மளுக்கு மட்டும் தான் புரியணும். அப்ப நம்ம எழுதுறது நம்மளுக்கு மட்டும் தான் புரியணும்னா அதுல நிறைய ஷார்ட்கட் வேர்டு எழுதுறது. சரியா? இப்ப ஏகேஏன்னு போடுறேன். இந்த ஏகேஏனா யாருக்காச்சும் என்னன்னு தெரியுமா? ஏகேஏ அப்படின்னா யாருக்காச்சும் என்னன்னு தெரியுமா? ஆல்சோ நோன் அஸ். ஏகேஏனா என்ன அர்த்தம்னா ஆல்சோ நோன் அஸ். இதுதான் ஆல்சோ நோன் அஸ். அதாவது இதற்கு இன்னொரு பெயர், இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு இன்னொரு பெயர் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஏகேஏ அப்படின்னா வந்து ஆல்சோ நோன் அஸ். இன்னொரு பெயர் வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு ஸ்டோன் ஏஜ். ஸ்டோன் ஏஜ்னா என்னது? சிம்பிளா ஸ்டோன்னா என்னது? கல்லு. ஏஜ்னா காலம், கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சரி, இப்ப இந்த கற்காலத்தில் வந்து என்ன விதமான கருவிகளை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எலும்பு கருவிகள், போன் டூல்ஸ். எலும்பு கருவிகள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து யூஸ் பண்ணப்பட்டது. போன் டூல்ஸ் தான் வந்து இங்க யூஸ் பண்ணாங்க. அடுத்து இந்த ஸ்டோன் ஏஜ் கற்காலம் அப்படின்றது வந்து எப்படி பிரிகிறது அப்படின்னா 3 விதமா பிரியுது. 3 விதமாக பிரியுது. இந்த ஸ்டோனுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்டோனுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து இருக்குது. அந்த வார்த்தை பேர் என்ன? லித்து. கல்லை பத்தி படிக்கிற படிப்பு பேர் என்னது? லித்தாலஜி. ரைட்டா? கல்லை பத்தி படிக்கிறதுனுடைய படிப்பு பேர் லித்தாலஜி. அப்ப லித்துனா என்னது? கல்லு. அப்ப ஸ்டோனேஜ் வந்து 3 காலமா பிரியுது. ஸ்டோனேஜ் கற்காலம் 3 காலமாக பிரிகிறது. ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா பாலியோலித்திக். பாலியோலித்திக்னா பழங்கற்காலம். பாலியோ அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம். பாலியோனா ஓல்டு. அப்ப லித்திக்னா அதாவது பாலியோலித்திக் அதாவது பழங்கற்காலம். சரியா? கற்காலம் 3 விதமாக பிரிகிறது. ஃபர்ஸ்ட் வந்து பழங்கற்காலம். பழங்கற்காலம் அப்படின்னா பாலியோலித்திக். சரியா? பாலியோ அப்படின்னா பழசு. சரியா? பாலியோனா பழசு, ஓல்டு ஸ்டோனேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பழைய கற்காலம். பழைய கற்காலம். பழைய கல் காலம். ரைட்டா? அடுத்து பாலியோலித்திக் அப்புறம் வந்து என்ன காலம் வருதுன்னா மீசோலித்திக் அப்படின்ட்டு. மீசோனா என்னன்னா நடு. இது வந்து நடுக்கற்காலம். மீசோனா வந்து என்ன அர்த்தம் வருதுன்னா மிடில்னு அர்த்தம். மிடில், நடு கற்காலம், மிடில் ஸ்டோனேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மிடில், நடு கற்காலம். ரைட்டா? இல்லைன்னா இடைக்கற்காலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து புதிய கற்காலம். புதிய கற்காலம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? நியோலித்திக். நியோனா என்னது? நியூ. அப்ப நம்மளுக்கு வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் வந்து எப்படி பிரிகிறது அப்படின்னா வந்து கற்காலம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த கற்காலம் வந்து எப்படி எல்லாம் பிரியுது? பழங்கற்காலம், அதாவது பழங்கற்காலம், அதுக்கடுத்து வந்து இடைக்கற்காலம், அதுக்கடுத்து இப்போ வர புதிய கற்காலம், நியூ ஸ்டோனேஜ். ரைட்டா? புதிய கற்காலம். ரைட்டா? அப்ப இந்த ஸ்டோனேஜுக்கு அடுத்து வந்தது என்ன காலம்? ஃபர்ஸ்ட் வந்து கற்காலம் வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து அந்த ஸ்டோனேஜ் கற்காலம்க்கு அடுத்து எந்த காலம் வந்துச்சுன்னா செம்பு காலம். ரைட்டா? செம்பு காலம், சால்கோலித்திக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சால்கோலித்திக். இதுல இந்த சால்கோ அப்படின்றதுனா என்னன்னா காப்பர், செம்பு. ரைட்டா? காப்பர். லித்திக்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்லு, ராக். ரைட்டா? அப்ப வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட முதல் மெட்டல் என்ன? சரியா? முதல் உங்களுக்கு வந்து என்ன மெட்டல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன எழுதுவீங்க? அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா சிபிஐ. ஷார்ட்கட் என்னது? சிபிஐ அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து
சால்கோலிட்டிக்னா என்ன சார்? சால்கோலிட்டிக் ஆக்சுவலா சால்கோன்னா என்ன மீனிங் அப்படி? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹிஸ்டரியில வந்து நிறைய வார்த்தைகளை வந்து கிரேக்க மொழியில இருந்துதான் எடுத்திருப்பாங்க. ரைட்டா? வரலாறுல நிறைய வார்த்தையை கிரேக்க மொழியில இருந்துதான் எடுத்திருப்பாங்க. சோ அப்ப சால்கோ அப்படிங்கிறது கிரேக்க மொழியில இருக்கிறது. அப்ப சால்கோ இங்கிலீஷ்ல மீனிங் என்னன்னா காப்பர். காப்பர்னா செம்பு. காப்பர்னா செம்பு. முடிஞ்ச அளவுக்கு மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மியூட் பண்ணாதான் மத்தவங்களுக்கு அது கேட்காம இருக்கும். அதுதான் நீங்க கேட்கறது வந்து தப்பு கிடையாது. நீங்க சால்கோன்றது கேட்கறது தப்பு இல்லைன்னா கேட்டு முடிச்ச உடனே நீங்க மியூட்டா போட்டீங்கன்னா நான் சொல்றது எல்லாருக்குமே கேட்கும். அவ்வளவுதான். ஓகேயா? சரி, இப்ப சால்கோ அப்படின்றது வந்து செம்பு கற்காலம். இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட முதல் உலோகமானது எது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அப்ப என்ன அப்ப ஆன்சர் என்ன போடுவீங்க? காப்பர். செம்பு. அதுதான் ஷார்ட்கட் எழுதியிருக்கேன். இப்ப மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட முதல் உலோகம் வந்து என்னன்னா காப்பர். சரி, அப்போ இன்னொரு கேள்வி கேட்கறாங்க, மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட இரண்டாவது உலோகமானது எது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பிரான்ஸ். அதாவது பிரான்ஸ்னா என்னது? வெண்கலம். பிரான்ஸ்னா என்னதுன்னா வெண்கலம். அயன். அப்புறம் மூணாவது கேள்வி, அயன். மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட மூன்றாவது உலோகமானது அயன். அப்ப மனிதனால் யூஸ் பண்ணப்பட்ட முதல் உலோகம் காப்பர், அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கப்புறம் ஐரன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் செம்பு யூஸ் பண்றான், அதுக்கப்புறம் வெண்கலம் யூஸ் பண்றான், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இரும்பானது வந்து பாத்துட்டீங்கன்னா யூஸ் பண்றான். ரைட்டா? சோ இந்த ஒரு ஆர்டர்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் சிபிஐ, மனிதனால் யூஸ் பண்ணப்பட்டது முதல் காப்பர், அடுத்து பிரான்ஸ், அடுத்து அயன், சிபிஐ அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா முக்கியமானது. உலோகம் சார், மெட்டல். இப்ப இங்கிலீஷ்ல அந்த क्वेश्चन கன்வர்ட் பண்ணா எந்த மாதிரி சார் கேட்பாங்க? அதாவது ஃபர்ஸ்ட் மெட்டல் டு பி யூஸ்டு பை மேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஃபர்ஸ்ட் மெட்டல் டு பி யூஸ்டு பை மேன் என்னன்னா அது வந்து காப்பர், அடுத்து வந்து பிரான்ஸ், அதுக்கப்புறம் ஐரன். ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா ஹிஸ்டரியிலேயே ரொம்ப 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 ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்துட்டா பிசி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பிசிஇ, அதுக்கு அடுத்து ஏடி, அடுத்து பிசிஇ. இந்த வார்த்தை ஏன்னா ஒரு சில புக்ல நீங்க தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிசின்னு கொடுத்துருப்பாங்க, பிசிஇன்னு கொடுத்துருப்பாங்க, ஏடின்னு கொடுத்துருப்பாங்க, சிஇன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கிமு கிபி அப்படின்றதெல்லாம் பாக்குறோம்ல, கிமு கிபி. அப்ப நம்ம கிமுன்னு பாக்குறப்ப என்ன, கிபினா பாக்குறப்ப என்ன, அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே புரியாம இருக்கும். அதை நம்ம ரொம்ப 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 சிம்பிளா ஒரு டைம் லைன் வச்சு நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, இப்ப நான் வந்து பாத்துட்டீங்கன்னா வரலாற நான் பிரிக்கிறேன், கோடு போட்டு பிரிக்கிறேன். நம்ம இந்திய வரலாறுங்கிறது கிடையாது, உலக வரலாறையே ஒரு கோட்ல பிரிச்சிடலாம். அதை எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு இந்த நடுவில் இருக்கிற ஒரு கோடை வச்சு பிரிக்கிறாங்க. நடுவில் இருக்கிற ஒரு கோடை வச்சு உலக வரலாறையே பிரிக்கிறாங்க. சரி, அப்ப வந்து இது எப்படி பிரியப்படுகிறது? அப்ப அந்த கோடு என்னது? அப்ப அந்த கோடு அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் அந்த கோட்ல நடந்திருக்குது இல்ல, அதனாலதான் அதை பிரிக்கிறாங்க. அப்ப அந்த கோட்ல அப்படி என்ன விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கதான் வந்து கிரைஸ்ட் பிறக்கிறார். இயேசு வந்து பாத்துட்டீங்கன்னா பிறக்கிறார். பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு வந்து பிறக்கிறார், இந்த கோட்ல தான் அவர் வந்து பிறக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ரைட்டா, அதாவது கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அது கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம், அதுதான் வந்து ஈஸியா உலக வரலாறையே ரெண்டா தான் பிரிக்கிறாங்க. ஒண்ணு கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பு, கிரைஸ்ட் பிறந்ததுக்கு அப்புறம். அவ்வளவுதான். இயேசு பிறப்பதற்கு முன்பு, இயேசு பிறப்பதற்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் உலக வரலாறையே பிரிக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பிசினா என்னது? ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். ரைட்டா? இப்ப ஒருத்தர் கேட்டா தெரியுமா எதுக்கு வந்து அந்த ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து உலகம் ஃபுல்லா வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து எதுவாக எந்த ஒரு இது விஷயமாக இருந்ததுன்னா இயேசு. ரைட்டா? அவருடைய காலத்தை வச்சு அதனால பிரிச்சாங்க. இப்ப நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய நிதியாண்டு எப்ப? நம்மளுடைய நிதியாண்டு அப்படின்றது எப்பொழுது? ஏப்ரல் 1 to மார்ச் 31 எல்லாருக்குமே தெரியுது. ஏன்? எதனால?
இட்ஸ் காமன். தமிழ் வந்து மார்ச் 31 தான் கடைசியா வந்து பேங்க்ல எல்லாருக்குமே வந்து அந்த அக்கௌண்ட் வந்து அது கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா நிதியாண்டு முடியறதுனாலதான் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணவே செய்யறாங்க. ஏன் எதனால வந்து நம்ம நிதியாண்டை ஏப்ரல் 1 மார்ச் 31 நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்? என்ன காரணம் சார்? ஆங்கிலேயர்கள் அப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா அது காரணமே கிடையாது. அது ஆங்கிலேயர்கள் ஃபாலோ பண்ணாங்க, நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம புதுசால அதனாலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்க் அப்ப ஸ்டார்ட் பண்ணதுனால இருக்குமோ? இல்ல கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருந்த டைம்ல இருந்தே அப்படியே வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, ரைட்டா? சோ அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அது வந்து ஓகே நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்ற காரணத்தினால நம்ம ஃபாலோ பண்றோம். அதுவுமே இங்கேயும் அதே தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? சோ அந்த கிரேக்க இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா பிசி ஏடி ஃபாலோ பண்ணாங்க, நம்மளும் அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்பிள், ரைட்டா? இப்ப பிசி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க. பிசி என்னவா இருக்கலாம்? கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பு அப்படின்னு. அப்ப சிம்பிளா வந்து பிசி அப்படின்னா என்னதுன்னா பிஃபோர் கிரைஸ்ட். பிஃபோர் கிரைஸ்ட் தான். இந்த பிசிக்கு இன்னொரு பெயர் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்ல கொடுக்குறாங்க, ஒரு சில புக்ல வந்து பாத்துட்டீங்கன்னா திடீர்னு 550 பிசின்னு கொடுக்குறாங்க. இப்ப 550 பிசி இல்லாம 550 என்னவா கொடுக்கலாம்? பிசிக்கு பதிலா இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை? பிசிஇ. பிசிஇ. அதாவது பிசியும் கிட்டத்தட்ட சேம் தான், ஒரே வார்த்தை தான். பிசியும் ஒண்ணுதான், பிசிஇயும் ஒண்ணுதான். அப்ப பிசினா பிஃபோர் கிரைஸ்ட்னு தெரியும். பிசிஇனா என்னது? பிஃபோர் காமன் எரா. நான் தமிழ்ல சொல்றேன் என்னன்ட்டு, ரைட்டா? பிஃபோர் கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பு, சரியா? பிஃபோர் காமன் எரனா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பு. சரி, பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னா பிஃபோர் காமன் எரனா அதாவது சொல்லுங்க. அவரு கேட்டார்ல இது ஏன் பிசி நம்ம இப்படி பிரிக்கிறோம் சொல்லி. நம்ம ஹிஸ்டரி புக்லயே வந்து கிபி முன் கிபி பின் இருக்குல்ல, கிறிஸ்துவர் பெருக்கத்துக்கு முன் கிறிஸ்து புறத்துக்கு பின் தமிழ்லயே இருக்குல்ல ஹிஸ்டரி. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்க, எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா கிரைஸ்ட் பிறப்பதை வச்சுதான் நம்ம பிரிக்கவே செய்யறோம். அதாவது இது வந்து பொதுவான சகாப்தத்திற்கு முன். இந்த பிஃபோர் காமன் எரா அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பொதுவான சகாப்தத்திற்கு முன். பிசினா என்னன்னா கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன், அவ்வளவுதான். பிசியும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்ப 550 பிசின்னு கொடுத்திருக்கிறாங்க அல்லது 550 பிசிஇன்னு கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே சேம் தான், எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே இருக்காது, ரைட்டா? பிசியும் ஒண்ணுதான், பிசிஇயும் ஒண்ணுதான். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? பிசினா கிமுன்னு சொல்லுவோம், பிசிஇனா என்ன சொல்லுவோம்? அதுவே அதேதான், கிமுவே தான், சரியா? கிமு தான் நம்மளுக்கு. அதான் பிஃபோர் காமன் எரா, இது வந்து பிஃபோர் கிரைஸ்ட். அதுதான் சி வந்து பாத்தீங்கன்னா பொதுவான சகாப்தத்துக்கு முன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பொதுவான நார்மலா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பொதுவான சகாப்தத்திற்கு முன் அப்படின்ற வார்த்தையை தான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து பொது ஆண்டுக்கு முன் அப்படின்ற மாதிரி சார் அவரு கேக்குறாருல்ல பிசினா தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3 இருக்கும், அப்படி சொல்லிக்கலாம், அவருக்கு சொல்லிருங்க. அவ்வளவுதான். அது வந்து பாத்துட்டீங்கன்னா ஏன்னா ஒரு புக்லயும் ஒன்னொன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எந்த புக்கையுமே நம்ப முடியாது. பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பொது சகாப்தத்திற்கு முன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது சிம்பிள் தான். பிஃபோர் கிரைஸ்ட் என்ன? கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன், கிமு, அவ்வளவுதான். ஓகேயா? சொல்லுங்க. இந்த கிமுனா கிளர்ச்சியாளர்களுக்கு முன் வரும், கிபினா இல்ல அந்த அளவுக்கு டெப்தா போய் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப 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 ரேரா ஏதாச்சும் ஒரு புக்ல வந்து யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான். ஆனா நார்மலா வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸாம்லயுமே சரி, நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ற வார்த்தை இது மட்டும்தான். சிம்பிளா கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது கிமு, அவ்வளவுதான், முடிச்சுக்கோங்க, ரைட்டா? இது வந்து பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு முன், சிம்பிளா, ரைட்டா? சோ அப்ப பிசிக்கு இன்னொரு பேர் என்ன? பிசிஇ. பிசினா என்ன? பிஃபோர் கிரைஸ்ட், கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன்பு. பிசிஇனா என்ன? பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன், அவ்வளவுதான். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நான் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இங்க 1000 பிசி அப்படின்னு என்னது? 1000 பிசி அப்படின்னு என்னது? யாராவது சொல்லுங்க. 1000க்கு முன்பு சார். 1000 வருஷம் முன்பு சார்.
1000 வருஷத்துக்கு முன்னாடி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன 1000 வருஷத்துக்கு முன்னாடி? சரி சரி இப்ப அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் மியூட் பண்ணுங்க. கிரைஸ்ட் ஜீசஸ் கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன். இப்ப எனக்கு 1000 வருஷத்துக்கு அடுத்த வருஷம் எனக்கு என்ன வரும்? 999 பிசி. காரணம் என்ன? 1000 வருஷத்துக்கு முன்னாடினா அடுத்து என்ன வரும்? 999 வருஷத்துக்கு முன். அடுத்து 998 வருஷத்துக்கு முன். அடுத்து 997 வருஷத்துக்கு முன். 100 வருஷத்துக்கு முன். அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு முன், 5 வருஷத்துக்கு முன், 3 வருஷத்துக்கு முன், 2 வருஷத்துக்கு முன், 1 வருஷத்துக்கு முன். புரியுதா? இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது? கிமு அப்படின்றது என்ன ஆகிட்டு இருக்கும்? வருஷம் அடுத்தடுத்து போக 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 குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா கரெக்ட் தானே? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து அபிஷேக்னு ஒரு பையன் இருக்கான். அந்த அபிஷேக் வந்து பாத்துட்டீங்கன்னா அவன் வந்து ஒரு 1998 பிறக்கிறான். 1998 பிறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இப்ப வந்து வயசு வந்து ஒரு 27 வயசு இருக்கும். சோ அப்ப வந்து அவன் 27 ஆண்டுகளுக்கு பிறப்பதற்கு முன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அபிஷேக் வந்து பிறந்து 27 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம்? அடுத்த வருஷம் நம்ம என்ன பார்ப்போம்? 999 நம்ம என்ன வருஷமா கருதுவோம்? 26 வருஷத்துக்கு முன் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். அடுத்து 2000 வருஷம் வந்து 25 ஆண்டுகளுக்கு முன். அடுத்து 24 ஆண்டுகளுக்கு முன். ஏன்னா கிரைஸ்ட் பிறப்பதற்கு முன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருன்னா அடுத்த வருஷம் என்ன வரும்? 999 வருஷத்துக்கு முன். அடுத்து 998 வருஷத்துக்கு முன். அடுத்த அந்த மாதிரி குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப பிசி ஆகட்டும் பிசிஇ ஆகட்டும் இந்த இரண்டுமே என்ன ஆகும்? குறையதான் செய்யும். பிசியும் சரி பிசிஇ கீமோ அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மியூட்ல போடுங்க. யாராச்சும் நீங்க ஆன் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் மியூட்ல போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி. சோ பிசி அப்படின்றது என்ன ஆகிட்டு இருக்கு? குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கோங்க. சரி. இப்ப இந்த ஒரு காலம் இருக்குல்ல, இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? இப்ப நான் மார்க் பண்ற இடத்துல என்ன நடக்குது? இயேசு பிறந்தாச்சு. ரைட்டு. இயேசு பிறந்தாச்சு. இப்ப அடுத்து இங்க நான் ஒரு கோடு போடுறேன். இங்க நான் 1ன்னு போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு வயசு. ஓகே கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு வயசு. அவ்வளவுதான். சிம்பிள். கிரைஸ்ட் பிறந்து 1 வருடங்கள் ஆகிறது. இப்ப நான் அடுத்த கோடு போட்டு நான் என்ன நம்பர் எழுதணும்? இங்க 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அப்புறம் 10. அதாவது 10ன்றது கொஞ்சம் அப்படியே கூட்டிக்கிட்டே போறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100, அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 2000. இப்ப 2000 இருக்கு. 2000க்கு அர்த்தம் என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து 2000 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்றதுதான். 19 நூற்றாண்டு ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம நூற்றாண்டுக்கு வருவோம். நம்ம நூற்றாண்டு அப்படின்றது அடுத்து நம்ம நூற்றாண்டு தான் படிக்க போறோம். ரைட்டா? ஏன்னா நூற்றாண்டு ரொம்ப 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 ஒரு காம்ப்ளிகேட்டடான டாபிக். ரைட்டா? ஓகே சரி. இப்ப 2000. இப்ப 1000 என்னது? கிரைஸ்ட் பிறந்து 1000 ஆண்டுகள் ஆகிறது. 100னா 100 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஏடி ஆகட்டும். ஏடினா என்ன ஆகிட்டு இருக்கு? ஏடி வந்து இப்ப இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஏடி அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏடினா என்னன்றதை நான் எழுதிடுறேன். ஏடினா வந்து அன்னோ டொமினி. இது வந்து தமிழ் வார்த்தை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில வார்த்தையே கிடையாது. அன்னோ டொமினி வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து தமிழ் மீனிங் கிடையாது. அன்னோ டொமினி காரணம் என்ன அப்படின்னா அன்னோ டொமினி வந்து இது வந்து ஒரு ஆங்கில வார்த்தை. இது வந்து இது அன்னோ டொமினி அப்படின்றது ஒரு லத்தீன் வார்த்தை. லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் அன்னோ டொமினி. அப்ப லத்தீன் வார்த்தை அன்னோ டொமினினா இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன பெயர்? ஆங்கிலத்தில் என்ன மீனிங் அப்படின்னா வந்து அதாவது கடவுளின் காலம் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கும். இந்த இயர் ஆஃப் அவர் லார்டு. சரி. ஆக்சுவலா இப்ப புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏடிக்கு அர்த்தம், ஏடியோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? அன்னோ டொமினி. அன்னோ டொமினி வந்து என்ன வார்த்தை அப்படின்னா வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. அப்ப லத்தீன் வார்த்தை அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து இந்த அன்னோ டொமினிக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் அவர் லார்டு, அதாவது நமது கடவுளின் காலம் அப்படின்றதான் பொருள் கூறும். அப்ப அவர் லார்டு யாரு? அந்த லார்டு யாரு? அவ்வளவுதான். இயேசு. புரிஞ்சிருச்சு. சிம்பிள். அவ்வளவுதான்.
அப்ப நம்ம ஏடின்றது சொல்றோம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இங்க வந்து என்னன்னு போடுவேன் 1 ஏடி கரெக்டா? இங்க 2 ஏடி, இங்க 3 ஏடி, இங்க 4 ஏடி. அப்ப வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வர வருஷம் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னு மென்ஷன் பண்றோம்? ஏடி மென்ஷன் பண்றோம். புரியுதா? சிம்பிள். நம்ம வந்து இது இயேசு ஐ திங்க் சொல்லுங்க. நம்ம குறிப்பிடுறோம். அதாங்க சார். ஏன்னா முஸ்லிம் இருக்கிறாங்க, ஹிந்து இருந்தாங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம கிறிஸ்டியனை வந்து வச்சு நம்ம ஏன் நம்ம ஆண்டுகளை பிரிக்கிறோம்? ஏன்னா இஸ்லாமிய மதம் தோன்றியது வந்து எந்த காலத்தில் அப்படின்னா 570 570 ஏடி. சரியா? நான் சொல்றது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து எத்தனாவது வருஷம் நடக்குது? 2025. புரியுதா? இப்போ நம்ம என்னன்னு சொல்றோம்? 2025 ஏடி கரெக்டா? 2025 ஏடி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து 2025 ஆண்டுகள் அப்படின்றதான் நம்ம சொல்றோம். சரி, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய மதம் தோன்றியது வந்து எப்பொழுது அப்படின்னா 570 ஏடி அப்படின்றது. அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து 570 வருஷம் கழிச்சுதான் இஸ்லாமிய மதமே தோன்றுகிறது. 570. காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்த ப்ராஃபட் முகமது. ரைட்டா? ப்ராஃபட் முகமதினுடைய காலம் அப்படின்றது 570 630. இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் இஸ்லாமிய மதம் தோன்றியிருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சோ இஸ்லாமிய மதம் தோன்றியதே வந்து பாத்துட்டீங்கன்னா 570 தான். இப்ப நம்ம 2025 இருக்கோம். 570 தான் இஸ்லாமிய மதம் தோன்றுகிறது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க வருஷத்துல வந்து எப்படி பிரிப்பது? ரொம்ப கடினமா இருக்கும். அதனாலதான் இந்த கிரேக்க காலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்க? கிரேக்கு அதுக்கப்புறம் லத்தீன் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பகுதியில இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததை வந்து என்ன பிரிச்சுட்டாங்க அப்படின்னா டோட்டல் வரலாறை வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க. சோ அது வந்து அனைத்து நாடுகளாலையும் பின்பற்றப்படுகிறது. ரைட்டா? இதுதான் காரணமே. சார் அப்போ வந்து இந்துலாம் எப்ப சார் பிறந்தாங்க? அது ஆக்சுவலா வந்து ஹிந்து நம்மளுக்கு வந்து பிறந்தாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இது சிந்து சமவெளி நாகரிகம் மகாஜனபதம் அதுல வந்து நம்ம பார்ப்போம். சிம்பிளா வந்து நம்ம நார்மலா வந்து நம்மளுக்கு இப்ப ஹிஸ்டரி அப்படின்றது வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில வந்து ஹிந்து மதத்தை பத்தி அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். மெடிவல் ஹிஸ்டரியில வந்து இஸ்லாமிய மதத்தை பத்தி நம்ம அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில வந்து அதாவது பழைய வரலாறு அதுல வந்து நம்ம என்ன படிப்போம்னா நிறைய இந்து அரசர்களை பத்தி தான் பார்ப்போம். மிடிவல் ஹிஸ்டரியில வந்து நிறைய இஸ்லாமிய அரசர்களை பத்தி பார்ப்போம். மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து ஆங்கிலேயர்களை பத்தி பார்ப்போம், அதாவது கிறிஸ்டியன்ஸ். சரியா? இப்ப இந்து மதம் நீங்க கேட்கிற மாதிரி இந்து மதம் எப்படி பிறந்தது எப்பொழுது பிறந்ததுன்றதே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. இப்ப யாரு என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்றது எனக்கு சரியா தெரியல. நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை வழிபட்டோம்? சார் சிவாஜி கேட்டேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்துஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஹிந்துஸ் எதை வழிபட்டாங்க? சிவன் கிடையாது. சிவன் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அது வந்து ஒரு கல்லு. அந்த கல்லு வந்து பாத்துட்டீங்கன்னா பசுபதி மகாதேவராக இருக்கலாம் அப்படின்றதுதான் சொன்னாங்க. ஆனா இது வந்து சிவன் அப்படின்றது நமக்கு கரெக்டான இது சிவன் தான் அப்படின்றது சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வழிபட்டது எதை? சூரியன். சூரியன், இந்திர பகவான், வருண பகவான், அதுக்கப்புறம் இயற்கையே தான். சூரியன் ஆகட்டும், மழை ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இடி ஆகட்டும், மின்னல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து செடி சோமா அப்படின்ற ஒரு செடி ஆகட்டும். அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன கான்செப்ட் வருது உங்களுக்கு? பிரிக்கிறாங்க, நம்மளுடைய வர்ணாவை பிரிக்கிறாங்க. இவங்க வந்து பிராமணர்கள், அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்ரர்கள் எல்லாருமே அடிமைகள் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பௌத்த மதம், அதுக்கப்புறம் சமண மதம், அது எல்லாமே வருது. அதுக்கப்புறம் வைணவ மதம், அதுக்கப்புறம் சிவன், அதுக்கப்புறம் விஷ்ணு அப்படின்றதெல்லாம் கொஞ்சமா வந்து உள்ள வருது. ரைட்டா? சோ அது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய புக்ல என்ன இருக்குதோ அப்படின்றது அதை மட்டும்தான் வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து சொல்றேன். ரைட்டா? ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ஏடி இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 1000 வருஷம், 1200 வருஷம், 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பட் ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததெல்லாம் வந்து எப்ப சொல்றது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2020 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்படுகிறது இதெல்லாம். அதனாலதான் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட வச்சு பிரிக்கிறாங்க. புரியல என்ன சொல்ல வரேன்ட்டு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. புரியல.
கரிகாலன் சோழன் காலத்திலேயே கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிவன் கோயில் கட்டியிருக்காங்க, கல்லணை எல்லாம் கட்டியிருக்காங்க, சிவனை கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க. ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு கரிகால சோழனை வந்து உலகம் ஃபுல்லா நம்ம வந்து அவரை பத்தி படிக்கலல்ல. நம்மளுக்கு இந்த நம்மளுடைய வரலாறு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஓகே, வரலாறு அப்படின்றத நம்ம வந்து நான் இந்திய வரலாறை நான் இப்படி பிரிக்கிறேன், தமிழ்நாட்டு வரலாறு இப்படி பிரிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உலக வரலாறை நான் வந்து 2ஆ பிரிக்க போறேன். அப்ப உலகத்துக்கு ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து எப்படி காமனா பிரிக்கிறது எப்ப அப்படின்னு பார்த்துட்டா நம்ம வந்து இயேசு பிறந்ததை வச்சுதான் பிரிக்கிறாங்க. நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா சார்? இது வந்து நம்ம படிக்கிறது உலக வரலாறா? உலகத்துல ஃபுல்லாவே இயேசு கிறிஸ்டின் எல்லாத்தையும் தெரியும் சார். நம்மளுக்கு உலக வரலாறு எல்லாம் படிக்கல. நம்மளுக்கு இப்ப வரலாறு நம்ம திடீர்னு வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து முகலாய அரசர்களை பத்தி பார்ப்போம், மௌரியர்களை பத்தி பார்ப்போம், குப்தர்களை பத்தி பார்ப்போம். அப்போ வந்து ஏடி பிசின்னு நம்மளுக்கு வரும் புக்குல. அப்ப ஏடி பிசின்னு நம்மளுக்கு என்னன்றது தெரியாம இருக்கக்கூடாதுல்ல. அதனாலதான் ஏடினா என்ன, பிசினா என்னன்றதை நம்ம பாக்குறோம். சரியா? ஓகே சார். சரி, ஓகே. இப்ப ஏடி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னது? அன்னோ டொமினி. ரைட்டா? அன்னோ டொமினி என்ன வார்த்தை? லத்தீன் வார்த்தை. அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் என்ன பெயர் அப்படின்னா வந்து இந்த இயர் ஆஃப் அவர் லார்டு. அந்த அவர் லார்டு வந்து யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ரைட்டா? நமது கடவுளின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நமது கடவுள் வந்து யாரை சொல்றாங்க அப்படின்னா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா பிசி மற்றும் பிசிஇனா ஒண்ணு. இந்த இரண்டுமே என்ன ஆகிட்டு இருக்கு? குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏடி என்ன ஆகும்? வருஷம் கூடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 500 ஏடி அப்படின்றேன். 500 ஏடினா என்ன அர்த்தம் கொடுக்குது? ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து 500 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப 500 ஏடிக்கு அடுத்து எனக்கு என்ன வருஷம் வரணும்? 501. அவ்வளவுதான், சிம்பிள். 501 வரணும். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். பிசினா என்ன, ஏடினா என்ன அப்படின்றத ஈஸியா முடிச்சுட்டு போயிடணும். சரி, இப்ப வந்து ஏடி. இப்ப இந்த ஏடிக்கு வந்து ரீப்ளேஸ், ஏடிக்கு பதிலா இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை பெயர் என்ன அப்படின்னா ஏடிக்கு பதிலா இன்னொரு பேர் யூஸ் பண்ணுவாங்க, சிஇ. சிஇனா என்னது? காமன் எரா. இப்ப நம்ம அங்க பார்த்தோம் பிசிஇன்னு பார்த்தோம். பிசிஇனா என்ன? பொது ஆண்டுக்கு முன். பிசிஇனா பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன். அப்ப சிஇனா என்ன? பொது ஆண்டு. சிம்பிள். ஓகே சார். அப்ப இப்ப புரிஞ்சிருச்சா? பிசிஇ ரெண்டும் ஒண்ணுதான். பிசியும் சரி பிசியும் கம்மியாகிக்கிட்டே இருக்கும் வருஷம் வருஷம், அடுத்து வர. அதையும் நான் எக்ஸாம்பிளோட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எரா ERA. எரானா என்னது? காலம், சகாப்தம். ஓகே சார். காலம்னு சொல்லுவாங்க, சகாப்தம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. எரானா என்னது? காலம் அல்லது சகாப்தம். நம்ம இதுல வந்து என்னன்னு சொல்றோம்? ஆண்டுன்னு சொல்றோம். காமன் எரானா பொது ஆண்டு. காமன் என்ன? பொது. பிஃபோர் காமன் எரானா என்ன? பொது ஆண்டுக்கு முன். அப்ப பிசிக்கு இன்னொரு பெயர் பிசிஇ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து கரெக்டா சொல்லுங்க. பிசிஇ ரெண்டுமே கம்மியாகுமா கூடுமா? கம்மியாகும் சார். ஏடி மற்றும் சிஇ இந்த இரண்டுமே என்ன ஆகும்? இப்ப வந்து பிசிக்கு பதிலா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? பிசிஇ. ஏடிக்கு பதிலா என்ன வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க? காமன் எரா. அவ்வளவுதான். பிசிக்கு பதிலா பிசிஇ, ஏடிக்கு பதிலா சிஇ. ரைட்டா? சோ பிசிஇ, ஏடி, சிஇ இதுதான். ரைட்டா? சோ இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நூற்றாண்டுக்கு வருவோம். இப்ப நிறைய வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு நூற்றாண்டு. இப்ப நான் 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா அதை நம்ம எப்படி போடுவாங்க? 17th century. 17ஆம் நூற்றாண்டு அப்படின்றது இப்படி எழுதுவாங்க. ஆனா நம்மளுக்கு ஹிஸ்டரியில வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். 17th century அப்படின்னு போட்டுக்கலாம். இப்படி எழுதிக்கலாம். 17ஆம் நூற்றாண்டுனா 1700 நம்ம நூற்றாண்டை எப்படி எழுதிக்கலாம்? ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இப்ப நோட்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏகேஏனா நம்ம என்ன சொன்னோம்? ஏகேஏனா ஆல்சோ நோன் அஸ், இன்னொரு பெயர். அப்ப 17th century அப்படின்றத இப்படி எழுதிக்கலாம். அப்ப 16th century அப்படி எப்படி எழுதலாம்? 16th அப்படின்னு போட்டுட்டு ஒரு சி. 18th century இப்படி எழுதிக்கலாம். 20th century இந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட்டா? ஷார்ட்கட் சொல்றேன், இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா இப்போ ஒரு 4-5 நாள் கழிச்சு உங்க நோட்ஸை வந்து வேற யாராச்சும் எடுத்துட்டு போனாங்கன்னா திருப்பி நம்ம கிட்டே வந்து கொடுத்துடணும். ஏன் எதுவுமே புரியாம இருக்குது அப்படின்ற மாதிரி. அது மாதிரிதான் இருக்கணும் நம்மளுடைய நோட்ஸே.
புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏன்னா நோட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு மட்டும்தான் புரியணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கி எழுதணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கி எழுதணும். புரியுதா? சரி, இப்ப நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நான் வந்து எழுதுறேன் 18th century. இப்ப நான் எழுதியிருக்கிறது என்ன வார்த்தை? இந்த வார்த்தை பெயர் என்ன? 18th century. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்ப திடீர்னு வந்து 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றீங்க? 17ல இருந்து 18 இப்ப இத நான் வந்து ஈஸியாவே நான் சொல்றேன். 1801 கிடையவே கிடையாது. நான் சொல்லிடுறேன். எல்லாருமே இப்ப கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? ஓகே கிரேட். இப்ப நான் 18 அப்படின்னு போட்டிருக்கா. இந்த 18 அப்படின்னு போட்டா நம்ம என்ன பண்ணணும்? 18ஆம் நூற்றாண்டு எந்த வருஷத்துல இருந்து வருஷம்னா 18க்கு முன்னாடி இருக்க நம்பர் 17. அப்ப 17 1700 இருந்து 1799. சிம்பிள். இப்ப 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப 19ஆம் நூற்றாண்டுனா 19க்கு முன்னாடி இருக்க நம்பர் 18. 1800 இருந்து 1899. அப்போ வந்து 99 வருஷம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யாராச்சும் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. டோட்டலா 0ல இருந்து 10 எத்தனை நம்பர்? சரி, 0ல இருந்து 9 எத்தனை நம்பர் இருக்கு? 0ல இருந்து 9 0ல இருந்து 9 0ல இருந்து 9 10 நம்பர்ஸ். 0ல இருந்து 9 10 நம்பர். அப்ப 1700ல இருந்து 1799 எத்தனை வருஷம் இருக்கு? 100 வருஷம். 100 years. 1000. அவ்வளவுதான். சரி, இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே அன்மியூட் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 22ஆம் நூற்றாண்டு எந்த வருஷத்துல எந்த வருஷம்? ரொம்ப இங்க பாருங்க ரொம்ப ஈஸியாவே நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து 24ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் வந்து 13ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. சரியா? சரி, இப்ப நூற்றாண்டு எந்த வருஷத்துடைய நூற்றாண்டு கேட்கறாங்களோ, இப்ப 22ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, 22க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன? 21. அப்ப 2100ல இருந்து 2099. அடுத்து இப்ப 24ஆம் நூற்றாண்டு, 24க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்ன? 23. அப்ப 2300ல இருந்து 2399. இப்ப 13ஆம் நூற்றாண்டு எந்த வருஷம்? 1200ல இருந்து 1299. 17ஆம் நூற்றாண்டு எந்த வருஷத்துல எந்த வருஷம்? 1699. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதுதான் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில புக்ல என்ன சொல்லுவாங்கன்னா 1601ல இருந்து 1700 வரைக்கும் சொல்லுவாங்க. ஆனா நார்மலா வந்து நிறைய புக்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கிறது இந்த ஒரு டேர்ம் தான். 99 வரைக்கும் தான் வந்து நிறைய புக்ல சொல்லியிருக்கு. அதனாலதான் நான் இதை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, இதான் வந்து நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து BC AD அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? 27ல 27 வந்து 2099. சாரி மாத்தி எழுதிட்டேன். 2100ல இருந்து 2199. ஓகே, சோ இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நூற்றாண்டு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம எத்தனாவது நூற்றாண்டுல இருக்கிறோம்? 21st century. நம்ம எத்தனாவது நூற்றாண்டுல இருக்கோம்னா 21st century. அப்ப 21st centuryனா 21க்கு முன்னாடி இருக்க நம்பர் 2000. 2000ல இருந்து 2099 வரைக்கும். அதனாலதான் 21ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ஓகேயா? சோ இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சார் நீங்க எவ்வளவு நேரம் சார் கிளாஸ் இருக்கு? ஒரே செகண்ட். ஓகே, என்னாச்சு பிரதர்? போர் அடிக்குதா? சரி, ஓகே. இப்ப என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? நான் விசிபிளா இருக்கிறேனா?
தெரியுங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே கிரேட் கிரேட் கிரேட். சார் கிளாஸ் நல்லா இருக்கு சார். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி நம்மளுக்கு இன்னைக்கு கிளாஸ் ஓகேவா எல்லாருக்குமே? சார் ஓகே சார். ரொம்ப கிளியரா புரிஞ்சுதுங்க சார், ஈஸியா இருக்கு. சரி எல்லாரும் கிளியரா இருந்தா ஜஸ்ட் தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. ஓகே கிரேட் 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 சூப்பர் 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 சூப்பர்ப்பா. சரி ஓகே. பிடிஎஃப் தமிழ்ல அனுப்பினா நல்லா இருக்கும் சார். இதோட நம்மளுக்கு இது வந்து தமிழ்ல வந்து ஆக்சுவலா எதனால வந்து தமிழ் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எழுதுறது எல்லாமே நோட்ஸ். நம்மளுக்கு வந்து ஓகே பெர்ஃபெக்டா வந்து இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு அனுப்பலாம். நான் ஆனா ட்ரை பண்றேன், நான் என்னன்றதை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து யோசிக்கிறேன். ஷுவரா. சரி ஓகே. இன்னைக்கு கிளாஸ் எல்லாருமே வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். நீங்க வந்து உங்க ஸ்டைல்ல நீங்க தமிழ்ல எடுத்து அனுப்பிச்சுடலாம் சார். நீங்க ஒரு ஸ்டைல் வச்சுக்கலாம் அந்த ஸ்டைல்ல. சரி ஓகே தான். ஓகே தான் சார். அப்ப தமிழ் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இன்கேஸ் இங்கிலீஷ்ல பிடிஎஃப் அனுப்பிச்சனாலும் எங்களுக்கு புரியலன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க அது டவுட்டை கிளியர் பண்ணுவோம். பெஸ்ட் பெஸ்ட். நீங்க வந்து பிடிஎஃப் இப்ப நம்ம உங்களுக்கு அனுப்புறோம் தெரியுமா, பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புறதுல புரியல அப்படின்னா அந்த பிடிஎஃப் மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லுவேன். சரியா? சரி இருந்தாலும் நம்ம வந்து ஓகே சார். தமிழ்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும் சார். நம்ம அதான் நான் வந்து பாருங்க, நான் வந்து கண்டிப்பா தர முடியாதுன்னு நான் சொல்ல வரல. நான் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு நான் யோசிக்கிறேன். நான் சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா அதை நான் எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப 105 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த 105 பேருக்கும் நம்ம நடத்துனது ரீச் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அது வந்து என் சைட்ல இருந்து கண்டிப்பா நான் எஃபர்ட் போடுவேன். ரைட்டா? இன்னைக்கு ஓவர். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க மட்டும் இருக்கு, மத்தது எல்லாமே லீவ் ஆயிடும். மத்தவங்க எல்லாருமே வந்து லீவ் ஆயிடலாம். யாரு டவுட் இருக்கோ அவங்க மட்டும். தேங்க்யூ. பிடிஎஃப் சொல்லுங்க. பிடிஎஃப் எப்ப சார் சென்ட் பண்ணீங்க? பிடிஎஃப் வந்துரும். இன்னொரு 1 ஹவர்ல வந்துரும். 1 ஹவர் ½ ஹவர்ல வந்துரும். நான் டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்றேன் ஒன்ஸ். ஏன்னா இன்னைக்கு தானே எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படின்றது வந்து எனக்கு சரியா தெரியல. நம்ம வந்து அதுக்கடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த டைம் உங்களுக்கு இன்னைக்கு ரீச் ஆகுதோ அதே டைம் தான் எல்லா நாளுமே ரீச் ஆகுது. குரூப்ல வந்துருப்பா சார்? கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ. ஓகே. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்கப்பா. சார் இப்போ இந்த பழைய கற்காலம், விடை கற்காலம், புதிய கற்காலம் இருக்குல்ல? ஆமா. இந்த 3 கற்காலமே நடந்த விஷயத்தை பத்தி டீப்பான பார்க்க போறோம். ஆமா பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். அங்க என்ன யூஸ் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியணும்ல. நெருப்பு எப்ப கண்டுபிடிச்சாங்க, திருப்பி அதுக்கப்புறம் வந்து சக்கரம் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஆமா சார். அதெல்லாம் நம்ம பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். சோசியல் சயின்ஸ் மார்க் ரொம்ப கம்மியா தானே சார் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இருக்கும். அதாவது நம்ம அதுதான் வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா திடீர்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இப்ப ஹிஸ்டரி நடத்துறேன். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல எடுத்த உடனே சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல ஃபர்ஸ்ட் பிசின்னு வரும், ஏடின்னு வரும், நூற்றாண்டுன்னு வரும். என்னன்றது நம்மளுக்கு புரியணும்ல. அதனாலதான் ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸா வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து இருக்குது. ரைட்டா? சார் நான் இப்ப கொஸ்டின் தமிழ்நாட்டம் கேளுங்க. யார் கேட்டீங்க சார்? கிளாஸ் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் கிளாஸ் படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்னு சொன்னீங்களே சார். அதான் அது வந்து பாத்துட்டீங்கன்னா அதான் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் கம்ப்ளீட் செட் வந்து ஒன்று ரெடி பண்ணிடுறேன். அந்த ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்றது நான் தெளிவாகவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்து நம்ம ஒரு ரொம்ப ஒரு